يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمع لنا ما مضى يا واسع الكرم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير للخلق كلهم يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمع لنا ما مضى يا واسع الكرم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وآله وصحبه أجمعين. சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, இதுவரைக்கும் நீங்கள் உங்க 77 வருட மீலாது விழா வரலாறிலே பேசாத ஒரு தலைப்பை இன்று நான் உங்களுக்கு பேச இருக்கிறேன். 75 வயசு மீலாது விழா நடந்திருக்குது. பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கீங்க, கேட்டவங்கலாம் இருக்கீங்க. 3-4 தலைமுறைகள் நடந்திருக்கு. பெரும்பாலும் இந்த தலைப்பு யாரும் டச் பண்ணவே மாட்டாங்க. நான் பேச வேண்டிய இந்த தலைப்பை பெரும்பாலும், ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு முக்கியமான தலைப்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 2 இனத்துக்கு நபியாக ஆக்கினான். ஒண்ணு மனித இனத்துக்கும் நபியாக ஆக்கினான், இன்னொன்னு ஜின்களுக்கும் நபியாக ஆக்கினான். இப்லீஸ்ங்கிறவன் யார்? ஜின்களுக்கு வாப்பா. ஜின்களுக்கு வாப்பா யாருங்க? இப்லீஸ். எப்படி நமக்கு வாப்பா யார் மாதிரி? ஆதம் அலைஹிஸ்ஸலாம்னா நமக்கு வாப்பா மாதிரி, ஜின்களுக்கு வாப்பா தான் யாரு? இப்லீஸ். நம்மள முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, காபீர்கள் இருக்காங்க. நம்மள முஸ்லீம்கள் இருந்தா, முஸ்லீமா இருந்தா அவங்களுக்கு வலியுல்லா கூட நம்ம சொல்லலாம், அல்லாஹ்வுடைய நேசர் கூட சொல்லலாம், ஈமான்தாரியா இருக்காங்க. அதே மாதிரி ஜின்கள்லையும் முஸ்லீம் இருக்கிறாங்க, காபீர்கள் இருக்கிறாங்க. ஜின்கள்ல முஸ்லீமா இருந்தா அவங்களும் அவுலியாதான். ஜின்கள்ல எத்தனையோ அவுலியாக்களை பத்தி நான் இன்னைக்கு சொல்லுவேன், கேளுங்க. ஜின்கள்ல ரசூலுல்லாஹ் கொண்டு ஈமான் கொண்டு பெருமானார் மீது காதல்ல இருந்த ஜின்கள் இருக்காங்களே, அவங்களும் அவுலியாதான். அவங்களும் சஹாபாக்கள் தான். சஹாபாக்கள்ல ரசூலுல்லாஹ்வுடைய மனிதர்களையும் சஹாபாக்கள் இருக்கிறாங்க, ஜின்கள்லையும் சஹாபாக்கள் இருக்காங்க. ரசூலுல்லாஹ் பார்த்துட்டாலே சஹாபி தானங்க. ஈமான் கொள்ளாத காபீர்கள் அவங்களுக்கு தான் ஷைத்தான் பேரு. ஷைத்தான்னா யாருக்கு பேரு? கலிமா சொல்லாதவங்களுக்கு எல்லாம் ஷைத்தான் பேரு. ஆக அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான், வைது சரஃப்னா இலைக்க நஃபரம் மினல் ஜின்னி யஸ்தமிஊனல் குர்ஆன. நபியே, ஒரு கூட்டத்தை உங்கள் பக்கம் நாம் திருப்பி அனுப்பினோம், உங்கள் சபைக்கு அனுப்பி வைத்தோம். எதுக்கு தெரியுமா? யஸ்தமிஊனல் குர்ஆன, குர்ஆனை கேட்பதற்காக அனுப்பி. ஃபலம்மா ஹலரூஹு, அவர்கள் எல்லாம் அங்கு ஆஜரான பொழுது, நம்மளை விட அவங்கள்ட்ட கொஞ்சம் டிசிப்ளின் அதிகம். எங்கேயாவது ஒரு எள்ளு போட்டா கூட சத்தம் கேட்கும், அந்த போல அமைதியா இருக்கிறாங்க. எப்பா சில இடத்துல பயானுக்கு போனா நம்ம பேசுற தலைப்பே மறந்துடும். நமக்கு ஒரு ஊருக்கு பயானுக்கு போன, இங்க இருந்து மேடையில எல்லா பிள்ளைகளும் விளையாண்டுக்கிட்டு இருக்கு. இவங்களை இறக்கி வச்சுட்டு நான் சேர போட்டு உட்கார்ந்தாங்க. ஒரு 25 வருஷத்துக்கு முந்தி அங்க பிள்ளை யாரு உட்கார்ந்துருக்கா? விளையாடுற பிள்ளை அவங்க மேடையில விளையாண்டுக்கிட்டு இருக்கு. அப்ப நினைச்ச அந்த குறிப்பை மடக்கி
சேப்பு உள்ள வச்சுட்டேன். இந்த குறிப்பு பேசுற இடம் எந்த ஊரு கிடையாது, இதுக்கு வேற மாதிரி வந்தபடி பேச வேண்டியதான் அப்படின்னு. அது மாதிரி சில இடங்களை பார்த்த உடனே நமக்கு அறியாம நல்லது சொல்லணும்னு ஞானம் வந்துகிட்டே இருக்கும். சிலவங்களுக்கு பேச வேண்டியதே மறந்துடும். எனக்கு யாராவது முன்னால் இருந்து தூங்கிட்டு தான் வைங்களேன், எனக்கு பேச வேண்டியதே மறந்துடும். அவர்கிட்டயே கேட்டுருவோம், என்னங்க சொன்னேன், அவர் பயந்துருவார். முன்னால் உள்ளவங்க யாரும் நல்லா இருப்ப கொஞ்சம் தள்ளி இருக்கிறாங்க. சில நேரத்தில் எனக்கே மறந்துடும், என்ன சொன்னான்னு அவர் பயந்து முழிப்பார், என்ன சொன்னானா அப்படின்னு. அதனாலதான் குறிப்பையே கையில வச்சுக்கிறது. எதுக்கு அவரை போட்டு டிஸ்டர்ப் பண்ணா அவர் எழுந்து உழுந்தடிச்சு ஓடிய போயிடக்கூடாது, கிடைச்சது என்ன கேவலப்படுத்திட்டான்னு சொல்லக்கூடாது இல்லைங்க. அவர் உஷார்படுத்துறதுக்காக நம்ம கேட்போம். அத பாருங்க, ஒரு ஜின்களில் ஒரு கூட்டத்தை அனுப்பி வைத்தோம் நாயகமே. அவர்கள் வந்த உடனே என்ன ஒழுக்கம், சத்தம் போடாதீங்க, எல்லாம் அமைதி, ரசூலுல்லாஹ் குர்ஆன் ஓதுறாங்க, வாய புத்துங்க அப்படி என்று சொன்னார்கள். யார் எவ்வளவு டிசிப்ளின் பாருங்க அவங்கள்ட்ட. இதுல ஜின்கள் வானத்துக்கு ஒட்டு கேட்க போனாங்க. போனா எல்லா ஜின்களையும் வானத்துல இருந்து நட்சத்திரத்தை தூக்கி, எரி நட்சத்திரத்தை தூக்கி எரிஞ்சு விரட்டி விட்டாங்க வானவர். போனவங்களுக்கு ஃபெயிலியரா போச்சு. ஏன்னா அங்க ஏதாவது யாருடைய ஜாதகத்தையாவது கேட்டு எவனாவது தன்னை சூனியக்காரன் அந்த ஜாதகத்தை சொல்லும்போது அவன் கூட கொஞ்சம் போய் சேர்த்து சொல்லுவானா இல்லையா? போக முடியலையே, நம்மளை திரும்ப அனுப்பிட்டாங்களே, நட்சத்திரத்தை எரிகிறாங்களேன்னு சொல்லி அந்த ஜின்கள் எல்லாம் தன்னுடைய தலைமை ஜின்கள், தலைவர் இருப்பாங்க, அவங்களே தலைவர்கள் அரசர்கள் இருப்பாங்க ஜின்கள்ல, அவங்கள்ட்ட போய் என்னங்க வானத்துல போனா துரத்தி விடுறாங்க. அப்படியா, என்ன அது இதுவரைக்கும் நடக்காத விஷயம் நடந்திருக்க, சரி நீங்க போய் பாருங்க, ஏதாவது உலகத்துல அதிசயம் நடந்திருக்கான்னு போய் பாருங்க அப்படின்னு போய் பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்பதான் கிளைமாக்ஸே வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திகாமா பகுதியில, திகாமாங்கிறது சவுதி, மக்கா தாங்க திகாமாம்பாங்க அரபியில. திகாமா பகுதியில நஹ்லா என்ற இடத்துல சுபு ஜமாத் நடத்திட்டு இருக்கிறாங்க. நபியாக அனுப்பப்பட்டு ஜமாத் நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கங்க சுத்திட்டு எங்க பார்த்தா கடைசியில பார்த்தா அங்க ஜமாத்து நடக்குது, குர்ஆன் ஓதுறாங்க. விளங்கிட்டாங்க, இதுதான் நம்மளை நட்சத்திரத்தை தூக்கி எரிஞ்சதுக்கு, நம்மளை அட்டாக் பண்ணதுக்கு இந்த குர்ஆனும் இந்த நபி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க சேட்டை பண்ணலங்க. வந்தவங்களே அப்படியே ரசிச்சு கேட்டாங்க. கேட்டுட்டு போய் தன்னுடைய ஜின்கள் கூட்டத்துல போய் சொன்னாங்க, இன்னா சமேனா குர்ஆனன் அஜபா யஹ்தி இல ருஷ்தி, நாங்கள் நேர்வழி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான இறை வசனத்தை நாங்கள் கேட்டோம், நீங்களும் அதை இது பண்ணுங்கள். இனிமேல் நான் ஆண்டவனுக்கு இணை வைக்கக்கூடிய காபிரான ஜின்னாக இருக்க மாட்டோம், மூமினான ஜின்னாக இருப்போம் சொல்லி ஒரு தடவை ரசூலுல்லாஹ்வுடைய ஜமாத்துல கேட்ட உடனே ஈமான். அதாங்க ரசூலுல்லாஹ்வுடைய கவர்ச்சி. பத்ர் போர்ல 70 பேர் மக்காவில் கைதியா பிடிச்சி ரசூலுல்லாஹ் வச்சிருந்தாங்க. காசு கொடுத்து ரிலீஸ் பண்றதுக்காக ஜுபைர் இப்னு முத்தைம்ங்கிற ஒரு பிற்காலத்தை சஹாபி, அவங்க தன்னுடைய சொந்தக்காரரை ரிலீஸ் பண்றதுக்காக காசை கொண்டுட்டு வந்தார். வந்தவர் சொல்வாரு, மகரிபு தொழுகையில ரசூலுல்லாஹ் தக்பீர் கட்டி வத்தூர் வ கிதாப் மஸ்தூர் ஃபீ ரக்கிம் மன்சூர் வல் பைத்தில் மாமூர் அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க. அதை கேட்டேன், என் இதயமே பறந்துட்டுங்கிறார். நான் வந்தது இஸ்லாத்துக்கு வரல, காசு கொடுத்து சொந்தக்காரனை ரிலீஸ் பண்ண வந்தேன். அந்த மகரிபு ஜமாத்திலே பெருமானார் ஓதனாங்க பாருங்க. அந்த ஓதல் சில பேருக்கு சில பாட்டு படிச்ச உடனே அப்படியே அழுதுறாள் அந்த பாட்டுல. ரொம்ப அந்த காலத்து பழைய பாடல்கள், சில ரசிச்சு படிக்கிற பாடல்கள்ல சிலவும் அப்படியே நின்று ஒரு இடத்துல ஆடாம அசையாம நின்று கேட்கறானா இல்லையா? சாதாரணமான அந்த சினிமா பாடல்ல பைத்தியமா அலையிறவனுக்கே எவ்வளவு காதல்னா, அப்போ உண்மையான அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு எவ்வளவு பவர் இருக்கும். அது அல்லாஹ்வுடைய ரசூலே ஓதுனா அது அல்லாஹ் சொல்லி கொடுத்த நபி இல்ல. அது பாருங்க, அந்த கவர்ச்சி, அந்த கவர்ச்சி கேட்ட உடனே ஈமான் உள்ள தொலைச்சிட்டு. இப்ராஹிமுல் ஹவாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்களே, ஹிஜ்ரி 291 வாழ்ந்தவங்க. 290ங்கிறது ரொம்பலாம் கிடையாது, ஒரு இமாம்கள் காலம்தான்.
ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு 300 வருடம் நெருக்கமான ஆளு தாங்க. யாரு? இப்ராஹிமுல் ஹவாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹுடைய காலத்துல உள்ளவங்க. இவங்கெல்லாம் சொல்லுவாங்க, நான் ஹஜ்ஜிக்கு போனேன். ஹஜ்ஜிக்கு போயிருக்கும் பொழுது என்னுடைய கூட்டாளிமார்களோடு ஹஜ்ஜிக்கு போனேன். ஒரு இடம் வந்து பொதுவாக மெயின் ரூட்ல போயிட்டு இருந்தோம். திடீர்னு என் மனசுல ஒரு உள் உணர்வு ஏற்பட்டது. ஆன்மீகவாதிகள் ஷேகுமார்களோடு தொடர்புல இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் பாருங்க, திடீர்னு சில சிந்தனைகள் மனசுல உதிக்கும். அது ஏன் உதிக்கும் சொல்ல, அது நல்ல சிந்தனைகள் உதிக்கும். அது அப்படியே அதன்படியே ஃபாலோ பண்ணுவாங்க, அது நல்ல விஷயமா நடக்கும். என் மனசுல ஒரு உணர்வு வந்துச்சு, என் மக்கள் போகும் பாதையில் போவாதே. நல்ல கவனிங்க, நான் பேசக்கூடிய எல்லா விஷயமும் ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது நீங்க போட்டு கேட்கறத விட முதல்லயே உட்கார்ந்து கேட்கறதுல உள்ள ரசிப்பு பின்னால இருக்காது உங்களுக்கு. அதனால ரொம்ப கவனமா கேளுங்க. 100க்கு 100 ஒரு 50 ஜின்னை பத்தி பேச போறேன். எத்தனை ஜின்னு? நைட்டு பயந்துராதியா. ஜின்னை பத்தி பேசுறதுனால நைட்டுக்குள்ள பயமா இருக்குன்னு நினைக்காதீங்க. ஜின்னு சஹாபாக்களை பத்தி பேச போறேன். சஹாபாக்கள் ஜின்கள்கிட்ட எப்படி பிரச்சாரம் பண்ணாங்க, ஜின்களை எவ்வளவு பேர் உயிருக்கு உயிரான ஜின்களை வச்சிருந்தாங்க, சஹாபாக்களுக்கு எப்படி ஜின்களை பத்தி பயிற்சி கொடுத்தாங்க. அதெல்லாம் ரொம்ப சரித்தி. நம்மளாம் அந்த பேராசிரியரா இருந்ததுனால அதை நான் தங்க குறிப்பு மாதிரி தேடி பிடிச்சி வச்சிருக்கிறேன். அருமையானவர்களே, நீங்க நிறைய ஜின்னை பத்தி பேசுறேன்னு பேர்ல கதையை யூடியூப்ல அடிச்சு விட்டு லட்சமா பார்த்திருக்கிறான். ஒண்ணுமே உருப்படி இருக்காது. நான் பேசுறது புள்ள அல்லாஹ் ரசூல் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த மீலாத இல்லாவில பேச வேண்டிய விஷயத்தை தான் பேசுறேன். பேய் கதையெல்லாம் பேசலைங்க. ஜின்களை பத்தி சஹாபாக்களை பத்தி பேச போறேன். அப்பா இப்ராஹிமுல் ஹவாஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, நான் ஹஜ்ஜிக்கு போகும்போது என் மனசுல ஒரு எண்ணம், பொது பாதையை விட்டும் கூட்டாளிகளோடு போறாங்க, அதை விட்டுட்டு தனியாக நீ தனியா போ அப்படின்னு ஒரு உணர்வு ஏற்பட்டது. அப்போ வேற ஒரு கரண்டு முரடான ஒரு பாதையில அவங்க உணர்வு சொல்றக்கூடிய அளவுக்கு அப்படியே போயிட்டே இருந்தாங்க. எந்த சிந்தனையும் இல்லாம போயிட்டே இருந்தாங்க. 1 நாள் போனாங்க, 2 நாள் போனாங்க, 3 நாள் போனாங்க, சாப்பாடு ஊன் இல்லாம போயிட்டே இருந்தாங்க. கடைசியில போய் அவங்களுக்கு உசார் வருது. எங்கன்னா ஒரு பெரிய ஒரு வெற்ற வெளி. அந்த வெற்ற வெளியை பார்த்தா ஒரு பெரிய பூங்காவனம். எல்லா வகையான கனிகளும் அங்க இருக்கு, எல்லா வகையான நறுமண மலர்களும் இருக்கு. அதை பார்த்தாலே சொர்க்க பூமி மாதிரி இருக்குது. நடுவுல வேற ஒரு அழகான ஏரி வேற. அல்ல சொல்றான்ல, சொர்க்கத்தை பத்தி சொல்லும்போது அதுக்கு கீழே நதி ஒடுங்குறானா இல்லையா, அதே மாதிரி ஒரு அழகான நதி. பார்க்கறதுக்கு ஒரு சொர்க்கம் பார்த்தா எப்படி இருக்கும், அதனுடைய மாடல் அதை பார்க்கலாம், அந்த மாதிரி இருக்கு. அங்க வந்து நிக்கிறாங்க. அப்பதான் அவங்க உஷாராகிறாங்க. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா தூரத்துல அழகான சில மனிதர்கள், அவங்களுடைய வேஷ்டிகள் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. அவங்களுடைய மேல போட்டுட்ட ட்ரெஸ் எல்லாம் அப்படியே ஒட்டு ஒட்டா டிசைன் மாதிரி, சில நேரத்துல அந்த எம்ப்ராய்டரி பண்ணியிருப்பாங்களா இல்லையா, அது மாதிரி ஒட்டு ஒட்டா போட்டு ரொம்ப அழகான ட்ரெஸ்ல வர்றாங்க. எங்க சூழ்ந்து நின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னார்கள். அவங்கள பார்த்த உடனே நான் எங்க நிக்கிறேன் இப்போ அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்கிறேன். கேட்கும் பொழுதே எனக்கு மனசுல ஒரு எண்ணம், நாம பேசிக்கிட்டு இருக்கிற ஆள் ஜின்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு மனசுல தோணுது. நாம பேசிக்கிட்டு இருக்கிற ஆள் யாரு? ஜின்கள். நாம எங்க நிக்கிறோம்? நான் என்னுடைய கூட்டாளிகள் இடத்துக்கும் என் இடத்துக்கும் நான் ஹஜ்ஜிக்குல போயிட்டு இருந்தேன். என் இடத்துக்கும் அவங்க இடத்துக்குள்ள இடைவெளி எங்க, அவங்க எங்க இருக்கிறாங்க, நான் எங்க இருக்கேன் அப்படிங்கிற கேட்டுட்டு திடீர்னு அவங்க ஜின்கள்ங்கிறத நீங்க யாரு அப்படின்னு கேட்டதோடு ஜின்கள் தான் அதுக்கு முந்தைய மனசுல வந்துருச்சு. அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்க எங்களுக்குள்ள ஒரு அவங்க கேள்விக்கு பதிலே இன்னும் சொல்லல. அவங்க பின்னாலதான் பேச ஆரம்பிக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு சட்ட பிரச்சனையில எங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வந்தது. மார்க்க சட்ட விஷயத்துல ஆளுக்கு ஒரு கருத்து. அறிஞர்கள் கூடுனால் ஆய்வு அரங்கம் நடக்குமா இல்லையா, அத மாதிரி எங்களுக்குள்ள ஒரு சட்ட பிரச்சனை, ஒரு ஆய்வு நடந்து கொண்டிருந்தது. ஏன்னா நாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்தில், அதுதான் இங்க கிளைமாக்ஸ். நான் பேசுறது சஹாபாக்களுடைய ஜின்னை பத்தி பேசுறேங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் மினாவிலே உள்ள அக்கபா மலைப்பாதை இருக்குல்ல, அக்கபா மலைப்பாதை, அந்த அக்கபா மலைப்பாதையில பெருமானார்ட்ட குர்ஆனை கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ், ஜின் ஸ்டூடெண்ட்ஸ். நாங்க எந்த ஸ்டூடெண்ட்ஸ்?
ஜின்களான ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க. யார்கிட்ட கேட்டது? ரசூலுல்லாஹ்ட்ட குர்ஆனை கேட்ட அக்கபா அலதான் சஹாபாக்கள், மதீனா அன்சாரிகள் எல்லாம் அந்த மினால தானே பையத்தை எடுத்தாங்க. அதே மாதிரி அதே இடத்துல தான் ஜின்களுக்கும் பையத்து நடந்திருக்கு, அக்கபா மலைப்பாதையில். நாங்க கேட்டோம், ஜின்கள் உள்ள ஆளு ரசூலுல்லாஹ்வுடைய அழகான குர்ஆனை கேட்டோம், குர்ஆனுடைய வசனங்களை கேட்டோம். அவர்களுடைய பேச்சை கேட்டதிலேயே நாங்க துறவி ஜின்னா மாறிட்டோம், துறவி ஆயிட்டோம். உலக ஆசை பாசையில் பெருமானாருடைய கவர்ச்சிகரமான அந்த பேச்சுல நாங்க எங்களை பறி கொடுத்துட்டோம். எங்களுடைய உலக ஆசையே இழந்து நாங்க துறவி ஆயிட்டோம், வலியுள்ளாவாயிட்டோங்கிறாங்க. துறவிகள் தானுங்க அவுளியாக்கள். உலகத்தை பாசத்தை இழந்துட்டு அவர் நேசராயிருவார். அல்லாஹு தாலா எங்களுக்கு இந்த ஏரிய எங்களுக்கு என்ன செய்தான், எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தந்தான். நீங்க நிக்கிறீங்கள, இந்த ஏரி யாருக்கு எங்களுக்கு கூடி தந்தது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜின்களுக்கு ஏரியா பிரிச்சு கொடுத்தாங்க. நல்ல ஜின்கள் கெட்ட ஜின்களுக்கெல்லாம் சில பேர்களுக்கு நீங்க குடியிருக்க வேண்டியது காடு, இத மாதிரி மலை இப்படின்னு சில பேருக்கு, சில பேர்களுக்கு பாலைவனம் கடல் இப்படின்னு பிரிச்சு கொடுத்தாங்க. நல்ல ஜின்களுக்கு அவங்க கொடுத்த இடமெல்லாம் பாலைவனம், இந்த மாதிரி கடல், இந்த மாதிரி நடமாட்ட உள்ளது. கெட்ட ஜின்களுக்கு ரசூலுல்லாஹ் பிரிச்சு கொடுத்ததெல்லாம் மலைப்பகுதி, இது காட்டுப்பகுதி. அதனால தான் எழுதுவாங்க, நல்ல ஜின்கள் நடமாடக்கூடிய இடம் ரசூலுல்லாஹ் குறிச்சு கொடுத்த இடம், கெட்ட ஜின்கள் அதுக்கு சில இடம் இருக்கு. அந்த மாதிரி இடங்கள்ல நல்ல ஜின்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஏரியால ஒரு மனிதருக்கு முடியாம ஆயிடுச்சுன்னா அவர் சாவ மாட்டார். ஏன்னா அங்க நல்ல ஜின்களுடைய ஹெல்ப் இருக்குமா. அங்க இந்த பாலைவனம் இந்த மாதிரி இருக்குல்ல, அங்க கடல் பகுதியெல்லாம் கெட்டவங்களுக்கு கொடுத்தாங்களே, அவன் என்னைக்கு நமக்கு எதிரி தானே. கழுத்தை பிடிச்சி நெய்ப்பாங்க தூக்கும் போது, சில இடத்த படுக்கும் போது கழுத்தை பிடிச்சி அமுக்கிற மாதிரி இருக்கும். நீங்க ஆயத்தில் குறிச்சியை ஓதுங்க, அப்பவும் சேர்த்து அமுக்குவான், ஆயத்தில் குறிச்சியை ஓதுன நீ அப்படின்ட்டு. அந்த மாதிரி இந்த மலைப்பகுதி காட்டுப்பகுதி இந்த மாதிரி நேரத்துல சோக்குறைவு ஏற்பட்டால் அவர் பிழைக்க மாட்டார், முடியாம ஆயிட்டு. ஏன்னா ஜின்கள், கெட்ட ஜின்களுடைய தாக்கம் கூட கொஞ்சம் அதிகம் க்ளோஸ் பண்ணி விட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கிதாப்லயே பார்த்தேன், சொல்லுவாங்க. இல்லை, நான் பார்த்த செய்தியை தான் சொல்றேன். ரசூலுல்லாஹ் உனக்கு இந்த இடம், உனக்கு இந்த இடம் பிரிச்சு கொடுத்தாங்க. யூதர்களை சொன்னாங்கல்ல, இந்த இடத்துல இருந்து ஓடி போயிடணும், நீ மதீனாவில் உனக்கு இடம் கிடையாது, ஓடுங்கடா சொல்லி ரசூலுல்லாஹ் துரத்தி விட்டாங்களா இல்லையா? அத மாதிரி துரத்தி விடப்பட்டது. பாருங்க, இப்ராஹிம் அல்-ஹவ்வா சொல்லுவாங்க, அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது, ஏன்னா நாம எங்க இருக்கிறோம் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க சிரிச்சுக்கிட்டு, அந்த கூட்டத்துல ஒரு ஜின்னு சொல்லுச்சு, அல்லாஹ்வுக்கு எவ்வளோ ரகசியம் இருக்கு, அல்லாஹ்வுக்கு எவ்வளோ ஆச்சரியமான விஷயங்கள்லாம் இருக்கு சொல்லிட்டு, உங்க கூட்டாளிமார் நாங்கள் எல்லாம் ஜின்கள், நாங்கெல்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட குர்ஆனை கேட்ட ஆட்கள், குர்ஆனை கேட்டு எங்களுடைய அந்த ரசனையில உலக ஆசையை இழந்து துறவியாக ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, நாம இருக்கிற இடத்துக்கும் நீங்க இருக்க உங்க கூட்டாளி இருக்கிற இடத்துக்கும் பல வருஷம் டிராவல் பண்ணணும், பல மாதங்கள் டிராவல் பண்ணணும். அவ்வளவு தூரத்துல நிக்கிறீங்க நீங்க. நடந்ததே 3 நாள் தான். எங்க வந்துட்டாங்க பத்தீங்களா? அப்புறம் இந்த ஏரியாவில உங்களை தவிர யாருமே இந்த ஏரியாவுக்கு வந்ததே கிடையாது. ஒரே ஒரு வாலிபர் மட்டும் வந்திருக்கிறார். அவரும் நைசாபூர் நகரில் இருந்து வந்தார். நைசாபூர்ங்கிறது ரஷ்யா பகுதியில் உள்ள ஊர்னு நினைக்கிறேன், கிதாபுகள்ல வரும். அங்க உள்ள ஒரு வாலிபர் மட்டும்தான் இங்க வந்திருக்கிறார். எந்த மனிதனுமே இந்த ஏரியாவில் வந்தது கிடையாது. அடுத்து நீங்க தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இறந்துட்டாரு. இந்த ஏரிக்கரை ஓரத்தில் தான் அவர் அடங்கியிருக்கிறார். அவரும் வந்தவர் இறந்துட்டாரு. இந்த ஏரிக்கரையில தான் அவருடைய கபர் இருக்கு. நான் போய் பார்த்தா, மாஷா அல்லாஹ், அந்த ஏரிக்கரை ஒரு பெரிய ஊட்டி கொடைக்கானல் எப்படி இருக்கும், ஒரு சிம்லா எப்படி இருக்கும், ஒரு பெரிய பெரிய உலக பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலங்கள் எப்படி இருக்கும், சுத்தி எவ்வளவு மலர் கண்காட்சிகள் விதவிதமா பண்றாங்களா இல்லையாங்க. ஒரு நந்தவனம், ஒரு பூங்கா வனம், விதவிதமான அந்த ரவுலா ஷெரீப் அவர் அடக்கப்பட்ட இடத்தை சுத்தி அந்த ஒரு மனிதர் தான். அப்ப எப்போ வந்தாருன்னு கேட்டோம். நாங்கெல்லாம் இந்த இடத்துல உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய காதலில் மூழ்கி பேசிக்கிட்டு இருந்தோம். இறை காதல் சம்பந்தமான உரையாடலில் இருந்து கொண்டு இருக்கும் போது ஆடுகளை மேய்ச்சிட்டு ஒரு ஆள் வந்தார், ஒரு வாலிபர். நீங்க எங்க அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொன்னா, நீங்க யாரு, எங்கிருந்து வரி வாலிபரேன்னு கேட்டோம். நான் நைசாபூர் நகர்ல இருந்து வர்றேன்னு சொன்னார். உங்க ஊர்ல இருந்து காலி பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கு என்ன காரணம்னு அவர் சொன்னாரு. ஏன்னா ஒரு குர்ஆன் ஆயத்தை கேட்டேன், அதோடு கிளம்பிட்டேன்.
அது என்ன ஆயத்து? அனீபு இலா ரப்பிக்கும். நல்ல கவனமா கேளுங்க அந்த ஆயத்தை, நீங்களும் ஓதி இருப்பீங்க. அனீபு இலா ரப்பிக்கும், உங்கள் ஆண்டவன் பக்கம் திரும்புங்கள். அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்கள் ஆண்டவனின் பக்கம் திரும்புங்கள். அஸ்லிமு, நீங்கள் ஒப்படையுங்கள். அஸ்லிமு, ஏன்னா அதாபு வர்றதுக்கு முந்தி நீங்க என்ன செய்யுங்க? ஒப்படைங்க அப்படின்னு சொன்னார். அனீபு இலா ரப்பிக்கும் அஸ்லிமு லஹு மின் கபிலி அன் யேத்தியகுமுல் அதாப். தண்டனை வர்றதுக்கு முந்தி நீங்கள் உங்களை அவன் பக்கம் மீளுங்கள், அவன் இடத்துல ஒப்படையுங்கள் அப்படின்னு. அந்த ஆயத்துக்கு எங்களுக்கு விளக்கம் சொல்லுங்கன்னு நாங்க அந்த ஜின்கள் கேட்டாங்க. என்ன விளக்கம்? மீளுங்கள் என்றால் என்ன அர்த்தம்? உன்னை, அதாவது உன்னுடைய சுய விருப்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லாஹ் பக்கம் நீ மீளணும். தங்க ஆசை இருக்கக்கூடாது, பெண் ஆசை இருக்கக்கூடாது, மனை ஆசை இருக்கக்கூடாது, பிள்ளைகள் ஆசை இருக்கக்கூடாது. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு ஆபத்துனோன்னு பொஞ்சாதியோடு படுத்துட்டு ஃபர்ஸ்ட் கல்யாணம் முடிச்சு புதுசுன்னு பக்கம் வாழை தூக்கிட்டு போய் உள்ளப்பட்டாங்களா இல்லையா? அல்லாஹ்வின் பக்கம் திரும்புறது தானங்க அது. உலக ஆசையெல்லாம் விட்டுட்டு என்ன செய்யணும்? நீங்க அல்லாஹ்வின் பக்கம் திரும்புறது. ஒப்படைக்கிறதுனா என்னது? உன்னை விட உனக்கு அல்லாஹ் தான் பெருசா தெரியணும். உன்னை விட உன் நப்சு சொல்லுது பிரியாணி கடையில போய் பிரியாணி சாப்பிடுன்னு சொல்லுது. வாங்க சொல்றாங்க, நீ முதல்ல தொழுவ பாரு, ரெண்டாவது நப்சு உள்ளது ஆசை, ரெண்டாவது அதான் ரெண்டாவது. உன் நப்சுக்கு உனக்கு பெருசா தெரியுதை விட உன் நப்சை விட உனக்கு அல்லாஹ் தான் பெருசா தெரியணும் உனக்கு. அப்படிங்கிறது தான் ஒப்படைக்கிறது, அல்லாஹ் ஒப்படைக்கிறது அப்படின்னு சொல்லி விளக்கம் சொன்னாரு ஜின்கள்கிட்ட. இப்ப தண்டனையா அப்படின்னு கேட்டு அவருக்கு ஒரு ஆன்மீக உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே இறந்துட்டார். அல்லாஹ்வுடைய தண்டனையை கேட்டவுடனே பயந்துருவாங்களா இல்லையா? தண்டனையை விளக்குறதுக்கு முந்தையே இறந்துட்டார். தண்டனை என்ன, அல்லாஹ்வுடைய தண்டனை எப்படி இருக்குங்கிறத பத்தி சொல்றதுக்கு முந்தையே அவர்களுக்கு ஆன்மீக ஒரு உணர்ச்சி வசப்பட்டு மூர்ச்சியாய் இறந்துட்டார். நாங்க தான் இந்த இடத்துல அடக்கியிருக்கோம். நான் சுத்தி பார்த்தேன், அதை சுத்தி ஒரு நர்கீஸ் மலர் கொத்து இருந்தது. அந்த ரவுலா ஷெரீஃப்ல அந்த கபருக்கு மேல ஒரு வரி எழுந்தது, இது அல்லாஹ்வுடைய ரோஷத்தில் இறந்தவரின் மன்னரை என்று எழுதப்பட்டிருந்தது. என்ன எழுந்தது? இது அல்லாஹ்வுடைய காதலில் இறந்த ஒரு மன்னரை அப்படின்னு சொல்லி, அல்லாஹ்வுடைய ரோஷத்தில் அல்லாஹ்வுடைய காதலில் மறைந்த ஒரு மன்னரை எழுதப்பட்டிருந்துச்சு. பக்கத்துல ஒரு நர்கீஸ் மலர் இருந்தது. அந்த மலர்ல இந்த குர்ஆனுடைய தப்சீர் அந்த மலர்ல எழுதியிருந்தது. அல்லாஹ்வின் பக்கம் மீள்வதுனா திரும்புவதுனா எப்படி, அல்லாஹ்வின் பக்கம் ஒப்படைக்கிறதுனா எப்படிங்கிற குர்ஆனுடைய தப்சீருக்கு பத்தியில விரிவுரை அந்த எழுத்திலேயே அந்த நர்கீஸ் மலர் கொத்திருக்குல்ல அதுலயே எழுதியிருந்தது அரபியில. அப்ப அந்த ஜின்கள் கேட்டாங்க, அதனுடைய தப்சீரை எங்களுக்கு பாடம் நடத்துங்களேன், பார்த்து விளக்கம் சொல்லுங்களேன். அப்ப பார்த்து விளக்கம் சொன்னாங்க. சொல்லி இருக்கும் போதே அவர்கள் அப்படியே அதை கேட்டு மாஷா அல்லாஹ் இவ்வளவு பெரிய விளக்கமா அப்படின்னு சொல்லி அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு அப்படி மெய் மறந்துட்டாங்க. அப்புறம் நிதானம் வந்த பிறகு சொன்னாங்க, எங்களுக்கு சந்தோஷமான செய்திகளை அருமையான முறையில் நாங்கள் எதிர்பார்த்த எல்லா விஷயத்தையும் சொல்லி தந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டான். அதுக்கு பிறகு சொல்லுவாங்க, அதுக்கு பிறகு நான் என்ன செய்தேன், அந்த இடத்துல தூங்குனேன், முழிச்சு பாக்குறேன் ஆயிஷா பள்ளியில படுத்து கிடக்குறேன். இவங்க ஹஜ்ஜுக்கு தானே போனாங்க, எங்க படுத்து கிடக்குறேன்? தண்ணியும் இருக்குல்லங்க, ஆயிஷா பள்ளிக்கு பக்கத்துல இஹ்ராம் கட்டும், அங்கதானே இஹ்ராம் கட்டணும். அல்ல எங்க கொண்டு போட்டான் பாருங்க. கடைசியில முழிச்சு பாக்குறேன், என்னுடைய பெட்ல ஒரு அழகான ரைஹான் நறுமண செடியினுடைய ரைஹான் என்ற செடியினுடைய ஒரு இலை, மணக்கக்கூடிய ஒரு இலை என்னுடைய பெட்ல கடந்தது. ஒரு வருஷம் வரைக்கும் என்கிட்ட அந்த பெட்ல இருந்தது. அதுக்கு பிறகு அது திடீர்னு காணா போயிடுச்சுன்னு சொல்லி முடிக்கிறாங்க. எதுக்கு சொல்றேன்னா, இந்த நிகழ்ச்சியில் கதாநாயகர்களா வரக்கூடிய ஜின்கள் இந்த நிகழ்ச்சியில அபு இப்ராஹிமுல் கவாஸ் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய வரலாறு ஹிஜ்ரி 291 காலத்தில் வாழ்ந்தவர்கள். அப்ப அது வரைக்கும் ரசூலுல்லாஹ்ட்ட அந்த குர்ஆனை கேட்ட ஜின் இருக்குன்னு தெரியுதா? நமக்கு தான் 60 வயசு 70 வயசு. அந்த ஜின் எத்தனை வருஷம் வரைக்கும் இருந்திருக்கு? 290 வயசு வரைக்கும் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டுதான் அல்லாஹ் எங்களுக்கு இந்த ஏரியாவை தந்தான், இந்த சொர்க்க பூமியை தந்தான் தனங்க சொல்லுது. ஆக பெருமானாரை கொண்டு ஈமான் கொண்ட அது சஹாபியான ஜின்கள் அப்படிங்கிற வரலாறை நாம் உங்களுக்கு பதிவு செய்யுது. அது மாத்திரமல்ல,
நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஜின்களை பத்தி நீங்க என்ன செய்யலாம். இன்னைக்கு ஒரு 10 நாள் பேசினாலும் பயான் குறிப்பு காலியாகாது, அவ்வளவுதான் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அவங்க ஜின்களை பத்தி பயான் குர்ஆன் ஓதுறதுக்காக போறதுக்கு முந்தி தனியா ஒரு சமயம் பர்சனலா போயிட்டு வந்தாங்க, யாரையுமே கூப்பிடாம. இவன் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கப்பட்டது, ஜின்கள் இரவு யாராவது ரசூல்லா கூட போனாங்களா? யாருமே போல. திடீர்னு காண போச்சு ரசூல்லாவை. நைட்டு காணையில, வீட்டுல இல்ல, எங்கேயும் இல்ல. நாங்க பயந்துட்டோம், ஏன்னா கொலை பண்ணிட்டாங்களோ அல்லது கடத்திட்டு போயிட்டாங்களோ அப்படின்னு. சஹாபாக்கள் எனக்கு யாருக்குமே வீட்டுல ஒரு மையத்து விழுந்தா திடீர்னு ஒரு ஆள் காண போனா அந்த குடும்பமே அழுதுட்டு கிடக்குமா இல்லையா? சஹாபாக்கள் எல்லாருமே அன்னைக்கு துக்க. ஒரு நாள் நைட்டுக்குள்ள ரசூல்லா சுபு வரைக்கும் காணையில. ஹிரா குகையில இருந்து காலை நேரத்துல ரசூல்லா ஹிரா மலையிலிருந்து வந்தாங்க. நாயகமே, நீங்க போயிட்டீங்க, நீங்க உங்களை கடத்திட்டு போயிட்டாங்களா, கொலை பண்ணிட்டாங்களோன்னு சொல்லி சோகமாக இருக்கக்கூடிய சமுதாயமாக நாங்கள் நேற்று நைட்டுக்குள்ள எங்களுக்கு தூக்கமே இல்லை நாயகமே. ஒண்ணுமே இல்லப்பா, ஜின்கள்ல இருந்து ஒரு அழைப்பாளர், அங்க இருந்து ஒரு தூதுவர் வந்து என்னை அழைச்சிட்டு போயிருந்தாரு, அதான் நான் போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அந்த ஜின்கள் வந்த அடையாளத்தை காட்டினாங்க. அப்படியே அவங்க சமையல் பண்ணியிருந்த இடம், அடுப்பு எரிச்ச இடங்களும் இருந்தது. ஜின்கள் வந்துட்டு போன இதர தடயங்களையும் ரசூல்லா காட்டி கொடுத்தாங்க. பார்த்தீங்களா, வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு. யானை வந்துட்டு போனா யானை பீ கிடக்கு பார்த்திருக்கீங்களா? ஒரு தெருவுல யானை வந்துட்டு போனா அங்க புள்ள யானை வந்து நஜீஸ் போட்டு போயிருக்கு பார்த்திருக்கீங்களா? அதைத்தானே யானை வந்துச்சுன்னு நம்ம சொல்லுவோம். அது தனியா தெரியுமில்லங்க அதனுடைய கிட்ட, அதுக்காக சொல்ல வர்றேன். அந்த மாதிரி ஜின்களுடைய தடயத்தை என்ன செய்தாங்க, கரெக்டா காட்டினாங்க. அப்துல்லா மசூத் இப்படி ஒரு செய்தி இருக்கு. ஆனா பல அறிவிப்புகள் வருது. இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, ஒரு நாள் சொன்னாங்க, இன்னைக்கு நான் வந்து ஜின்கள்கிட்ட ஒரு 15 ஜின்கள் என்னிடத்துல வர போறாங்க. இந்த 15 ஜின்களும் சொந்தக்காரன், பெரியாப்பா மக்கள், சகோதர பிள்ளைங்க, ஆக உறவினர்களான ஜின்கள் ஒரு 15 பேர் வர இருக்கிறாங்க. நான் இருக்கிறேன், காட்டுக்கு தான் போகணும், நைட்டு சாமத்துல தான் போகணும். வர்றவங்க வாங்கினா பேய விரட்டுறதுக்கு யாரா போவாங்களாங்க? நோயை விரட்டுறதுக்கே போக முடியாது, பேய விரட்டுறதுக்கு எப்படி போக முடியும் சாமத்துல? அதுங்க அதெல்லாம் நடக்கு. அதெல்லாம் அதுக்குன்னு ஒரு தைரியம் வேணுமா இல்லையாங்க? அது எங்க ஜின்களோட கூட்டம் எங்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு போனாங்க, அவங்களுக்கும் ரசூலுல்லா பாதுகாப்பு கொடுத்தாங்க. சொன்னார்கள், மசூத்கிட்ட ஒரு கோடை கிழிச்சு, இந்த கோடை தாண்டிடாதப்பா, நிறைய ஆச்சரியமான பயமுறுத்தக்கூடிய காட்சிகள் எல்லாம் நீ பாப்ப, வாயை திறந்து பேசிடாதன்னா, இடத்த தாண்டிடாத, இங்கேயே நிக்கணும் நீ அப்படின்னாங்க. சும்மா நிக்கணும்னு சொல்றது நோக்கம், உட்காரக்கூடாதுன்னு இல்ல, இங்கேயே நில்லு அப்படின்னு சொன்னதால அப்படியே நின்றுகிட்டே இருக்கு. அடுத்த சேரு கிடந்தா உட்கார தானே செய்வோம். அது மாதிரி நில்லுன்னு சொன்னதுனால அப்படியே நின்றுட்டாங்க. நைட்டுக்குள்ள சாம வரை நின்றுட்டாங்க. அன்னைக்குள்ள இந்த ஜின்கள் வந்தது. திடீர்னு சொல்லுவாங்க, கார் மேகம் எப்படி மலைக்கு கூடுற மாதிரி கருப்பு கருப்பு மேகமா ஒண்ணு கூடியது. கருப்பு கருப்பு மேகமா சில கிதாபுல வருது. மலை உச்சியில இருந்து சில மனிதர்கள், கருப்பு மனிதர்கள், சூடான் நாட்டு மனிதர்கள் இறங்குவது போல் இருந்தது. சில தப்சீர்ல வருது, பறவைகள் பறந்து வருவது போல் இருந்தது. தரையில் கால் வச்ச உடனே சின்ன தலை உள்ள கருப்பர்கள் போல் மாறிவிட்டார் சொல்லுவாங்க. எல்லாரும் மலையில இருந்து கற்பனா வரும்போது ஒரு பயம் வந்துருமா இல்லையா? அதாவதுங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குபா மஸ்ஜிதுக்கு ஒரு தடவை வந்தாங்க. குபா மஸ்ஜிதுக்கு ஒரு தடவை வந்தாங்கங்க. வந்தா எப்பவுமே குபா மஸ்ஜிதுக்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கூட போவாங்க. அந்த குபா மஸ்ஜிதுக்கு போயிட்டா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வாங்க சொல்லுவாங்க. சவுண்ட கேட்ட பல கிலோமீட்டர் கேட்குமா இல்லையா? சத்தம் கேட்ட உடனே ரசூல்லா வந்திருக்கிறாங்கன்னு சிக்னல் வந்துருக்கு. சங்க அடிச்ச உடனே 9 மணி ஆச்சுன்னு சிக்னல் வந்ததா இல்லையாங்க? அதே மாதிரி பிலால் சவுண்ட கேட்ட உடனே எல்லாம் ஓடி வந்துருவாங்க. யார் வர்றாங்க? ரசூல்லா வர்றாங்க. குபா மஸ்ஜிதுக்கு வந்துருக்கு. ஏரியா உள்ளவங்களுக்குலாம் விளம்பர பாங்க, தொழுகை பாங்க இல்லை, அது என்ன பாங்கு? விளம்பர பாங்க. ஒரு நாள் ரசூல்லா போகல. அப்ப கூட யாரு போனான்னா சஅதுல் குரலின்னு ஒரு ஆள் போனார்.
அவரும் ரசூலுல்லாவுடைய பாங்கு சொல்லப்பட்ட லிஸ்ட்ல இருக்கு. ஒரு 3 பேரை தான் பாங்கே சொல்லி இருக்கிறாங்க. அவங்க சஅதுல் குரலி அவங்கள கூப்பிட்டுட்டு போனாங்க. ஆனா போன உடனே பிலால் ரலியல்லாஹு தானே அந்த மெத்தேடு தெரியும், வளமையா சொன்னால. இவங்க போன உடனே சஅதுல் குரலி சொல்லுவாங்க, குபா மஸ்ஜிதுக்கு போனேன், 2-3 கருப்பர்கள் கூட்டம் எல்லாம் ஒரு மாதிரியா முறைக்க ஆரம்பிச்சான், பார்க்க ஆரம்பிச்சான். எனக்கு பயம் வந்துட்டு, ஒண்ணு போடுவானோல நம்மள, மக்களுக்கு வேற நம்ம சரியா தகவல் கொடுக்கும். எல்லாமே கருப்பனுல முறைச்சு பாக்குறானுவாங்க. அங்க நிக்கிறவனு சில கருப்பர்கள். இந்த கருப்பதுக்காக சொல்ல வந்தேன், கருப்பர்னா ஒரு பயம் இருக்குக்காக சொல்ல வந்தேன். இருக்கிற கருப்பர்கள் எல்லாம் முறைச்சு பார்த்தான். பெருமானாருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ, மழைக்கு மேல நானா மேல ஏறி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்ல ஆரம்பிச்சேன். ரசூலுல்லாஹ் அனுமதியே கேட்கவே இல்லை, ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லவும் இல்லை. இவாட்ட பயந்து போய் காப்பாத்துக்கன்னு சொல்ற மாதிரி பாங்கு ஒரு மரத்துல ஏறி பாங்கு எல்லா மக்களும் வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, எதுக்கு பாங்கு சொல்றேன்னு கேட்டாங்க. யார் ரசூலுல்லாஹ், இவனு முறைக்கிறத பார்த்த உடனே பயந்துட்டேன், மக்களும் இங்க இல்ல, பாங்கு சொல்லாவது மக்கள் வந்து அவங்களை காப்பாத்துவாங்களேன்னு சொன்னேன். இனிமேல் நீ எப்ப வந்தாலும் பாங்கு சொல்லிக்கோன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு சேஃப்டி பாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, என்கிட்ட கேட்கவே தேவையில்லை, நீ எப்போ வந்தாலும் பாங்கு சொல்லிடுங்க வந்த மாதிரி, நான் உனக்கு லைசன்ஸ் தரேன்னு. ரசூலுல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம எதையும் செய்யக்கூடாது இல்லைங்க. இந்த மாதிரி கருப்பர்கள் ஜாக்கிரதைன்னு சொல்றதுக்காக அவளை வந்தேன். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு பின்னாலோடு குத்தி கொலை எடுத்ததே ஒரு கருப்பர் தானங்க. வம்சி நீக்ரோ தானங்க அடிச்சாரு. அவர் பின்னால பெரிய சஹாபி ஆயிட்டார், அது வேற விஷயம். ஏன்னா எதுக்கு சொல்றேன்னா, கருப்பர்கள் எல்லாம் மலையிலிருந்து இறங்குறத பார்த்தோன்னா நான் வாழை உருவிட்டு எவன்டா அவன் கருப்பெல்லாம் இறங்குறான், நம்மள ரசூலுல்லாஹ்வுக்கு தான் ஆபத்து வருமோன்னு சொல்லி கோடை தாண்டி பார்டரை தாண்ட நினைச்சேன். நம்மளை வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த வாக்கை காப்பாற்றணுமே, என்ன சூழ்நிலையும் அங்கேருந்து இறங்கக்கூடாதுன்னு சொன்னாங்களே அப்படின்ட்டு கீழே விட்டாங்க. அதான் சமயம் அவங்க இருந்து வரும்போது சொன்னாங்க, சுபுல யார சொல்லா நின்றுகிட்டே இருந்தாங்க. இவ்வளவு நேரமா நிக்கிற, நீங்க நில்லுங்கன்னு தானே சொன்னீங்க, 1 மாசம் ஆனாலும் நின்றுகிட்டே இருப்பேன், சும்மா நில்லுங்கப்பான்னு சொன்னேன். எவ்வளவு பக்தி பாருங்க, எவ்வளவு பக்தி பாருங்க. நில்லுங்கன்னா நைட்டுக்குள்ள நின்றுருக்காங்க யார சொல்லா. இந்த மாதிரி அந்த ஆட்கள்லாம் இறங்கினான், கருப்பர்கள் இறங்க பார்த்த உடனே நான் பயந்து போய் உங்களுக்கு உதவி செய்யலாம், வெளியே வரலான்னு பார்த்தேன், வெளியே வரலையே, வந்திருந்தால் அதோடு உன் கதை முடிஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. ஜின்கள் க்ளோஸ் பண்ணிருப்பான் அவனைய. நாளைக்கு கியாமத்து நாள்ல தான் உனக்கு உலகத்துல நம்ம செஞ்சு கட்டாயிருக்கும். அவன் ஏரியால நின்று அவன் கண்ணில் மாட்டக்கூடாதுன்னு சொல்லிதான் உனக்கு செக்யூரிட்டி பாதுகாப்பு மாதிரி நான் நினைச்சது கோடை போட்டுட்டு போனேன்னு சொன்னேன். இதுல என்ன விஷயம்னா, நல்ல ஜின்களும் கெட்ட ஜின்களும் 2 தானங்க இருப்பாங்க. நல்ல ஜின்கள் எதையும் நமக்கு ஹெல்ப் பண்ணத்தான் செய்யும். பாருங்க, சொல்லுவாங்க இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு திடீர்னு என்ன செய்யுது, சத்தம் கேட்டது, யார ரசூலுல்லாஹ் நம்ம ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கோம், எங்களுக்கு சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, நாங்க கிளம்புறோம், எங்களுக்கு பயண சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க உங்களுக்கு என்னது அடுப்பு கறி உங்களுக்கு தர்றேன், அதுதான் உங்க உணவு. போற வழியில நீங்கள் எதையெல்லாம் புழுக்கைகளை பார்க்கிறீர்களோ, சாணங்களை, ஆடு மாடு சாணங்களை பார்க்கிறீர்களோ, அதுதான் உங்களுக்கு என்னது வேர்த்தம்பலமாக மாறும். நீங்க எங்கெல்லாம் எலும்ப பாக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு கரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உணவு பட்ஜெட் போட்டு விட்டாங்க. அதனாலதான் நமக்கு சொன்னாங்க, புழுக்கையால யாரும் சீர்நீர் கழிச்சிட்டு என்ன செய்யாதீங்க, டேலா கட்டி பிடிப்பாங்களா அந்த நேரத்தை, தண்ணி இல்லா நேரத்துல செங்கலை எடுத்து சுத்தம் பண்ணுவோமே என்னங்க, விட்டையை கொண்டு நீங்கள் சுத்தம் செய்யாதீர்கள் சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? எலும்பை கொண்டு சுத்தம் செய்யாதீர்கள், அது உங்கள் சகோதரர்களினுடைய உணவுன்னு சொன்னாங்களா இல்லையா? அதே மாதிரி பொந்துகளில் சிறுநீர் கழிக்காதீங்க. பாத்ரூம்ல இன்னைக்கு எல்லாம் டைல்ஸ் இடிச்சு போட்டாங்க, இங்க பொந்து கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அந்த காலத்துல எல்லாம் சாதாரண கக்கூசு தானே, அங்கங்க நிறைய பொந்துகள் கிடக்கும். இன்னைக்கெல்லாம் ரொம்ப ஃபேஷன்லங்க வந்துருச்சு, எங்க பொந்து கிடக்கு, ஏதாவது அந்த கால ஏழை வீட்டுல தான் இருக்கு. பொந்துகளில் சிறுநீர் கழிக்காதீர்கள், ஜின்கள் குடியிருப்பு, அதை செய்ய அதை உன்னூர் இருக்கிற அந்த இதை அசுத்தப்படுத்தவங்களை க்ளோஸ் பண்ணிடும். சஹாபாக்கள்ல மதீனாவுடைய அன்சாரிகள்ல 2 குடும்பம் இருந்தது. ஹஸ்ரஜ் குடும்பம், அவுசு குடும்பம். அவுசு குடும்பத்து தலைவர் தான் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. கைபர் கந்தக்கு போர்ல வஃபாத்தானாங்க. சஅத் இப்னு உபாதான் ஒரு ஆள் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னு சொன்னா ஹஸ்ரஜ் கூட்டத்து தலைவர். ஒரு நாள்
தான் குளியல் அறையில் பாத்ரூமில் உண்ணுக்கு இருந்துட்டு இருக்கும் போதே மர்ம முறையில் அப்படியே சாஞ்சிட்டாங்க, இறந்துட்டாங்க. உண்ணுக்கு இருந்துட்டு இருக்கும் போதே பாத்ரூம்ல உண்ணுகிட்டு இருக்கும் போதே தான் சாதிப் நபி அப்படியே சாஞ்சிட்டாங்க. உடம்பெல்லாம் பாம்பு கடிச்சா நீல கலர்ல மாறுமா இல்லையா? சின்ன அடிச்சதுனால பச்சை பாடியாயி பச்சை கறி கலரா மாறிச்சு உடம்பு. என்ன கலரா மாறிச்சு? முஹம்மது இப்னுல் முன்கதிர் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சஹாபாக்களை பார்த்தவங்க, அவர்களுடைய பாடி மர்மமான முறையில் இறந்தார்கள். மதீனாவிலே ஒரு கிணறிலே சிறார்கள் குளித்து கொண்டிருக்கும் போது கிணத்தில் இருந்து ஒரு சவுண்டு கேட்டது. நான் சொல்றதெல்லாம் சஹாபாக்களுடைய வரலாறு, என் கண்ணால பார்த்த சஹாபாக்களுடைய வரலாறு தான் சொல்றேன். ஜின்கள் சகன், அந்த கிணறுக்கு பேரு சகன் கிணறு. அந்த கிணறுல நின்று குளிச்சிட்டு இருக்கும் போது ஒரு சவுண்ட் உள்ளேது கேட்டுச்சான். நாங்கள் தான் கொன்னோம் அவரை நாங்கள் தான் கொன்னோம். குறி தவறாமல் அவருடைய மார்பிலே நாங்கள் 2 அம்பு விட்டு அவரை நாங்கள் தான் கொன்றோம். அந்த சத்தம் கேட்ட நேரமும் அவர்கள் இறந்த நேரம் ஒரே மாதிரி இருந்தது. ஜின்கள் தான் எல்லா குடியிருப்புலையும் இருக்கும்லாங்க. அது மாதிரி அதனாலதான் ரசூல் நினைச்சுதாங்க சந்து பொந்தில எல்லாம் ஒண்ணுங்க இருக்காதீங்க அப்படின்னு நமக்கு சொன்னாங்க. ஆக ரசூல்லா குர்ஆன் ஓத போனாங்களா இல்லையா? அந்த ஜின்கள் வந்த அமைப்பு பல கிதாபுல பல மாதிரி இருக்கு. ஒரு கிதாபுல இருக்கு ரசூல்லா ஜின்களை பார்க்க வந்தோன்னா ஊர்வலமா வந்துச்சான். இப்ப நம்ம மீலாதுல்லா ஊர்வலம் இருக்கா இல்லையா? பள்ளியாசல நோட்டீஸ்ல போட்டிருக்கலாங்க, 12 மணி ஊர்வலம். அது மாதிரி ஜின்கள் வந்து பேரணியாக குர்ஆனிலே ஜின்னு சூரான்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? அந்த ஜின்னு சூராவுடைய தப்சீர்ல நீங்க பாருங்க, ஜின்கள் தப்படித்து கொண்டு எப்படி மீலாது தப்படிச்சுக்கிட்டு நீங்க ரசூல்லாவை வரவேற்க போறீங்க, அந்த பிரியத்துல அதை கொண்டாடுற மாதிரி ரசூல்லாவை தப்படிச்சுக்கிட்டே ஊர்வலமா வந்துச்சான். தப்சீர் எழுதி பாருங்க. ஒரு பெரிய காரை கொண்டு வந்து கூட்டு போவாங்களா இல்லையா? ஒரு விஐபிகளை காரை கொண்டு வந்து கூட்டு போவாங்களா இல்லையா? அது மாதிரி அவங்களுடைய வாகனத்தை ஏற்றிட்டு ரசூல்லாவை கூட்டு போனாங்க. போகும்போதே குர்ஆன் ஒதுக்கிட்டே போனாங்களாம். அங்க குர்ஆன் நடக்குது, இங்க இப்னு மசூத் இல்லான்ட்டு சேட்டை பண்ண ஜின்னு வந்துருச்சு. இந்த 4 பேர் நல்லவன் இருந்தா 4 பேர் ஏதாவது சேட்டை பண்ண இருப்பான்ல, இவங்களை நைட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு குத்திடுவேன் அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சேட்டை பண்ணிக்கிட்டு அவங்கள பயம் உண்டாக்கிக்கிட்டே இருந்துச்சு. இவங்க பயப்படவே இல்லை, சொல்றாங்க ரொம்ப பயந்துட்டேன், இவங்க ஜின்கள் சேட்டை தாங்க முடியல, நைட் இருந்து ரசூல்லா குர்ஆன் ஓத போயிட்டாங்க. அந்த ஜின்கள் அவங்க சொல்லுவாங்க, அந்த ஜின்களை பார்த்தேன், உயரமா இருந்தது, ட்ரெஸ்ஸே இல்லை அந்த ஜின்கள்கிட்ட. ஒல்லிய எலும்பும் தோளுமா இருந்ததுனால மர்மஸ்தானமே என் கண்ணில் தெரியல. அது ஹைட்டா இருந்தா, ஹைட்டுக்கு இருந்தா மர்மஸ்தானம் எப்படிங்க தெரியும்? மேலையில உயரமா இருக்கும், கட்டையா இருந்தா தானே தெரியும் நிறுவனமா இருந்தா. அந்த மாதிரி நான் பார்த்தேன். ஏன்னா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜின்களுடைய நிகழ்ச்சி அவங்க நைட்டு ரசூல்லா சஹர்ல வந்த பிறகு அங்க அந்த இடத்துல என்னதான் நடந்துச்சுன்னு போய் பார்த்தேன். நைட்ல ரசூல்லா குர்ஆன் ஓத போனாங்களா இல்லையா? அந்த இடத்த போய் பார்த்தா சுமார் 60 ஒட்டகங்கள் கெட்டி போட்ட அடையாளம் இருந்தது. எத்தனை ஒட்டகங்கள்? 60 ஒட்டகம் கெட்டி போட்ட அடையாளம் இருந்தது என்று என்ன செய்வாங்க சொல்லி காட்டுவாங்க. ஆக அது மாத்திரம் அல்ல அருமையானவர்களே, அது மாத்திரம் அல்ல. ஏன்னா அந்த ஜின்களுடைய அந்த நிகழ்ச்சி எல்லாரும் போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொஞ்சம் பேர் கூட்டம் உட்கார்ந்து இருக்குன்னு. அப்படியா, இதை கொண்டு போய் இந்த புழுக்கையை கையில கொடுத்துட்டு வந்துரு, எலும்ப கையில கொடுத்துட்டு வந்துருக்கு, இதுதான் அவங்களுக்கு நாஸ்டா டிஃபன் சாப்பாடு அப்படின்னு சொல்லி என்ன செய்தாங்க, அவங்க சாப்பாடுக்கா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏதாவது நம்ம ஒரு ஆள் வந்துட்டு டீ தருவாங்கன்னு உட்கார்ந்துருப்போமா இல்லையா? ஏதாவது ஸ்நாக்ஸ் தருவாங்கன்னு உட்கார்ந்துருப்பாங்களா இல்லையா? அது மாதிரி அவங்க ஏதாவது சாப்பாடு தருவாங்கன்னு உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு சாப்பாடு என்னது? ஆட்டு மாட்டுடைய சாணங்கள். சாணம்னா தண்ணி சாணம் இல்ல, புழுக்கையும் சொல்லுவாங்க, புழுக்க தானங்க சொல்லுவாங்க, விட்டையும் தானே சொல்லுவாங்க, விட்டையை கொண்டு கொடு அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுபு ஜமாத் தான் ரசூல்லா வந்தாங்க. தொழுவ போற நேரத்துல அதுக்கு முந்தி ஒரு சவுண்டு கேட்டது. அது என்ன சவுண்டு நாயகமேன்னு கேட்டேன். சலாம் சொல்றாங்க, அப்பா எனக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி சவுண்டு விடை கொடுக்குறாங்க. அந்த சவுண்டு தான் நீ கேட்கிற அப்படின்னு. அதாவது டிங் 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 பில் சத்தம் கேட்குது, நமக்கு டிங் டிங் தானே அர்த்தம் கேட்கும், வேற ஏதாவது அர்த்தம் இருக்கா அதுக்கு? பள்ளியாசல் சர்ச்சில் பெல் அடிக்குது, மணி அடிக்கிறாங்களா என்னங்க? மணி அடிக்கிறதுல என்ன கேட்டா அது என்ன சொல்லுதுன்னு கேட்டா டிங் டிங் சொல்லிருக்குன்னு சொல்லுவோம். அப்படித்தானே சொல்லுவோம். அலி ரலியல்லாஹு கேட்கப்பட்டுச்சு,
மணி அடிக்கிற சத்தம் கேக்குது. இந்த மணி என்ன சொல்லுது? சுப்ஹானல்லாஹி ஹக்கன் ஹக்கா வல்லாஹு ஸமதுன் யப்கான், அது பேசுதுன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இந்த மணி ஓசை என்ன சொல்லுது? அல்லாஹ் உண்மையான, சுப்ஹான ஹக்கன் ஹக்கா, அல்லாஹ் பரிசுத்தமானவன், உண்மையிலே அல்லாஹ் பரிசுத்தமானவன். வல்லாஹு ஸமதுன் யப்கா, அல்லாஹ் தேவையற்றவன் என்று நிலையா இருப்பன் என்று மணியோசை பேசுகிறதுன்னு சொன்னாங்க. நமக்கு டிங் டிங் சத்தம் தான் கேக்குது. ஆனா அவங்களுக்கு என்ன கேக்குது? அது என்ன தஸ்பீஹ் சொல்லுதுங்கிறத கேக்குது. அந்த லாங்குவேஜ் முதல்ல தெரியணும். ஜின்களுடைய சத்தத்தை மட்டும் கேட்ட உடனே இவங்களுக்கு ரசூலுல்லாஹ் மொழிபெயர்க்கிறாங்க. அது விடை இப்படி சலான் விட்டு போகுது. திடீர்னு ஒரு 2 பேர் வந்தாங்க சுபு ஜமாத்துல, 2 ஜின்கள். எங்களுக்கும் அவங்க ஜமாத்துல சேர்ந்துக்கிட்டா உங்க பின்னால நாங்களும் நீ சுபு ஜமாத்தை தொழுட்டு போலாம் பாக்குறோம். தொழுகை ஜமாத்தா முடிச்சுட்டு போலான்னு. சரி பின்னால நின்னுக்கோ நாங்க சொல்லாச்சு. பின்னால நின்று தொழுது முடிச்ச பிறகு ரசூலுல்லாஹ்வோடு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாங்க. என்ன பேசுனீங்க நாயகமே? இவங்க எந்த ஏரியா? இவர்கள் துருக்கி நாட்டில இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தீவு. துருக்கியிலே நசீபைபீன் என்ற ஒரு துருக்கியினுடைய ஒரு தீவுல இருந்து வந்திருக்கக்கூடிய ஜின்கள். அவங்க குடும்ப தகராறுல பிரச்சனைக்கு என்னைய பஞ்சாயத்து பண்றதுக்காக என்னை கூப்பிட்டுருக்காங்க, வந்திருக்காங்க. என்ன சொன்னாங்க? இன்னைக்கு நம்ம பஞ்சாயத்து பிரச்சனை, ஊர் பிரசிடண்ட் ஊர் கூட்டம் கூடி பஞ்சாயத்து பண்ணுவோமா இல்லையாங்க? ரசூலுல்லாஹ் நபியா இருக்க போய் தான் சஹாபாக்களுடைய பிரச்சனைக்கு பஞ்சாயத்து பண்ண மாதிரி ஜின்களுடைய பிரச்சனைக்கும் பஞ்சாயத்து பண்ணிருக்காங்க. ஜின்கள் அவங்க அரசர்கள்ட்ட போய் பஞ்சாயத்துக்கு போல, அவங்க பிரச்சனைக்கு ரசூலுல்லாஹ்ட்ட தான் பஞ்சாயத்துக்கு வந்திருக்காங்க. அந்த பஞ்சாயத்தை சரி பண்ணி கொடுத்தேன், சாப்பாடு ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன், லஞ்சு ஏற்பாடு பண்ணி கொடுத்தேங்கிறாங்க. என்ன சாப்பாடு கொடுத்தியா? எலும்பும் கொடுத்தேன், அடுப்பு கறியும் கொடுத்தேன். அதுதான் அவங்களுக்கு உணவு. நமக்கு பார்க்க அடுப்பு கறியா இருக்கும், அவங்களுக்கு அது அல்ல உணவாக இருக்கும். நல்ல பாருங்க, நாம வக்கீல் மாட்டுக்கு சாப்பிடுவோம், நமக்கு வக்கீல் தெரியாதுல. நாம என்ன செய்வோம்? போட்டு மேல தண்ணி வராதுதான் பற்றி வைப்போம் அதை வக்கீல. அது நம்ம திப்போமா? அது அவைகளுக்கு தானங்க உணவு. அது வாழைப்பழத்தை நம்ம திப்போம், தொழிய மாடு திங்கும். மாட்டுக்கு அது உணவு, நமக்கு உள்ளதானே உணவு. அது உணவுன்னு சொல்லி தோலை உரிச்சு நம்ம திங்க முடியுமா? ஆக பாருங்க, இது மாதிரி ஜின்களை என்ன செய்தாங்க, இது பண்ணாங்க. அருமையான நாடுகளை இப்படி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய நிகழ்ச்சி இப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இன்னொரு விஷயம், அபூ ரஜாவுல் அத்தாரிதி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, நாங்க ஒரு பயணத்துல இருந்தோம். அந்த பயணத்தை, அபூ ரஜா அத்தாரிதி யாரும் இல்ல, சஹாபாக்களுடைய மாணவர்கள் இவங்க எல்லாம். ஒரு பயணத்துல இருந்தோம். நாங்க பயணத்துல இருந்து செட்டு அடிச்சு டென்ட் பந்தல் போட்டோம். பந்தல் போட்டு டென்ட் அடிப்போம்லாங்க, பந்தல் போட்டு இருக்கும்போது ஒரு பாம்பு வந்து துடிச்சுக்கிட்டு கிடந்துச்சு சுகர் நேரத்துல. அந்த தண்ணியை ஊத்துனா கொஞ்சம் அமைதியா இருக்கு. தண்ணியை ஊத்து நிறுத்தின உடனே அப்படியே துடிச்சுது. ரெண்டாவது தண்ணி ஊத்துனோட நிறுத்தி, ஆக துடிச்சுக்கிட்டே இருந்தது. அந்த கூடாரத்துக்குள்ள லுகருக்கு பந்தல்லாம் போட்டுட்டு லுகர் நேரத்துல படுத்து கிடந்தேன். பந்தல்ல நுழைஞ்சிச்சு அந்த பாம்பு. அப்படி துடிச்சிட்டு கிடக்குதுன்னு தண்ணி ஊத்துனேன். கொஞ்ச நேரம் அமைதியாச்சு. நான் ரெண்டாவது தண்ணி ஊத்துனேன். இப்படி கடைசியில அசர் நேரத்துல இறந்து போயிடுச்சு. நாங்க அதுல இருந்து கிளம்பி அன்னைக்கு பகல் ஃபுல்லா பயணம், அப்புறம் நைட்டு ஃபுல்லா பயணம். நைட்டு முடிஞ்சு மறுநாள் காலையில நிற்கும் பொழுது திடீர்னு சுபூல இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்குது, சலாம் அலைக்கும் சலாம் அலைக்கும் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. ஆள காணையில அந்த சலாம் அலைக்கும் 2 தடவை கேட்குதா இல்லையா? ஒரு பெருங்கூட்டமே சேர்ந்து சொல்ற மாதிரி இருக்கு. அது 10 பேர் சத்தமா, அது 100 பேர் சத்தமா, அல்லது 1000 பேர் சத்தமா, அல்லது அதுக்கு மேல உள்ளவங்களுடைய சத்தமானு எங்களுக்கு தெரியல. அந்த கூட்டம் ஒரு பெரும் கூட்டமே நின்று ஒரு மொத்தமா ஒரு அரசியல் தலைவர் அந்த ஊர் அங்க நிக்கிற அவ்வளவு பேர் எனக்கு கத்துறானா இல்லையா? எத்தனை பேர் கத்துறான்னு தெரியாதுல்லங்க. பயங்கரமான சத்தம். அந்த சத்தத்துல அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை செய்யட்டும். நாங்க கேட்டோம், நீங்க யாரு? கண்ணுக்கு தெரியாம சலாம் அலைக்கும் சொல்றீங்களே, சலாம்னு அலைக்கும் தெரியல, எங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் டபுள் சலாம் சொல்றீங்களே, என்ன நீங்க யாரு? நாங்க ஜின்கள். எங்களுக்கு நீங்க செய்த உணவு உதவிக்கு எங்களால கைமாறு செய்ய முடியாது. நீங்க எங்களுக்கு செய்த உதவிக்கு எங்களால என்ன செய்ய முடியாது? கைமாறு செய்ய முடியாத, உங்களுக்கு சக்தியே கிடையாது. அவ்வளவு சிறப்பான உதவியை நீங்க செய்திருந்தீங்க. ஏன் நாங்க என்ன செய்தோம்னு கேட்டோம். நீங்க ஒரு பாம்பை அடக்குனீங்கள, தண்ணியை ஊத்துனீங்களே, அப்புறம் அந்த பாம்பை என்ன செய்தாங்க? இறந்த பிறகு அசர்ல ஒரு வெள்ளை துணி எடுத்து மடக்கிட்டு தான் போனார் அபூ ரஜால் அத்தாரி. நீங்க அடக்கின பாம்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜின்கள் பையத்தை எடுத்தாங்கல்ல,
கடைசியா இறந்த பாம்பு தான் அந்த ஜின்ன. அதனாலதான் நாங்க உங்களுக்கு என்ன செய்தோம் காந்தி சொல்றோம். அதே மாதிரி பாருங்க, உஸ்மான் அலி அல்லாஹ்வுடைய ஆட்சி காலத்துல முஆது இப்னு அப்துல்லா அவருடைய சீடர் சொல்லுவாரு, உஸ்மான் அலி அல்லாஹ் பக்கத்துல நான் உட்கார்ந்து இருந்தேன். ஒரு மனிதர் வந்தார், வந்து சொன்னாரு, ஜனாதிபதி அவர்களே, நாங்கள் ஒரு பாலைவனத்துல இருந்தோம். திடீர்னு பார்த்தா மேற்கு திசையில் இருந்து ஒரு புயல், கிழக்கு திசையில் இருந்து ஒரு புயல், சுழலும் சூறாவளி காற்று. அந்த காற்று எப்படிப்பட்ட காற்று? சுழட்டு அடிக்கும் பார்த்தீங்களா? சில நேரத்துல காற்று சுழண்டு அடிக்கக்கூடிய மோதுது சண்டை. அந்த காத்துக்கும் சண்டை, மூஞ்சில அடிக்கிற மாதிரி சுழலும் சூறாவளி காற்று ரெண்டு திசையில் இருந்து அப்படியே கிளம்பி மோதி அப்படியே பேசலாம். அந்த காத்து சண்டை முடிஞ்ச பிறகு அந்த இடத்துல போய் பார்த்தா பாம்பா கிடந்துச்சு. பாம்புகள் ஜின்கள் உருவத்துல தானங்க அதிகமா நடக்கும். அது என்னது? அப்போ ஒரே ஒரு மஞ்ச பாம்பு, அதுல சிலதுல இருந்து கஸ்தூரி அடிச்சது. எங்க கஸ்தூரி அடிக்குதுன்னு சொல்லி அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே அலைஞ்சோம். ஒரு பாம்புலதான் கஸ்தூரி ஆசை அடிக்குது. மஞ்ச பாம்பு மெதுவா இருக்கு. அந்த பாம்பை எடுத்து தலப்பா துணி இருக்கு பார்த்தீங்களா? தலப்பா துணி, அந்த தலப்பா என்னுடைய தலையில இருக்கக்கூடிய தலப்பா துணியில அந்த மஞ்ச பாம்பை சுத்தி அடக்கின பிறகு திடீர்னு ஒரு சவுண்டு கேட்டது. நல்ல வேலை செய்தீர்கள், புண்ணியமான காரியத்தை செய்தீர்கள் என்று என்னை பாராட்டி சத்தம் கேட்டது. நீங்க யாருன்னு கேட்ட, நீங்கள் யாரை அடக்கினீர்களோ அந்த மஞ்ச பாம்பு பார்த்தீங்களா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை கேட்ட ஜின்னது என்று சத்தம் கேட்டது. அப்படி நிகழ்ச்சியும் ஜின்களோடு பெருமானார் ஒரு தலைப்பே இருக்குங்க கிதாப்ல. நம்ம மீலாது விழான்னு சொன்னா ரசூல்லா பிறந்ததுல இருந்து கல்யாணம் முடிச்சதுன்னு முடிச்சிடலாம். பெரும் பெரும் ராஜ்யத்தையே பெருமானார் நடத்திய நபி. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்லும்போது ஜின்களை ஆண்டாங்கிறாங்களா? என்ன ஜின்கள்? அதுக்கு என்ன இது? அது ஒரு சம்பவம் கூட நீங்க பார்க்க முடியாது. 100 சம்பவம் இருக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில, சஹாபாக்களுடைய வாழ்க்கையில. ரசூலுல்லாஹ் கராத்தே பயிற்சி கொடுத்தாங்களே இல்லையோ, அடிக்கிற பயிற்சி கொடுத்தாங்க. குத்துச்சண்டை பயிற்சி கொடுத்தாங்களே இல்லையோ, எக்ஸசைஸ் பயிற்சி கொடுத்தாங்களே இல்லையோ, சின்ன எப்படி அடக்கலாம், அவனை எப்படி க்ளோஸ் பண்ணலாம், அவன் நெஞ்சுக்கு மேல ஏறி எப்படி உட்காரலாம், அப்படி ஒரு ஆன்மீக பயிற்சி கொடுத்த நபி. நீங்க எல்லாம் சின்னோடு முதல்ல வைக்கல, அடுத்த செகண்ட்ல மூத்தாக்கிட்டு போயிருவான் அவன். நம்ம மோத முடியுமா? நீங்க 1000 குர்சி ஒரு தடவை ஓதுனா 9 தடவை ஓதுவான் அவன் மேல. அவனோடு நம்மளால மோத முடியாது. அவன் நம்மளெல்லாம் விட நிறைய இல்மு வச்சிருக்கான் அவன். பாருங்க, இப்ராஹிம் நகை சொல்லுவாங்க, சஹாபிகளுடைய காலத்தினுடைய மாணவர் இவங்க. இமாம் காலத்துல இப்ராஹிம் நகை இருக்காங்க இல்லைங்க, அபு ஹனீஃபா இமாம் காலத்துல உள்ளவங்க தான் இவங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ஜுக்கு போனாங்க. உங்க கூட்டாளிகள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு போனாங்க. போகும்போது போற வழியில ஒரு வெள்ளை பாம்பு ஓரத்துல இறந்து கிடந்து, வெள்ளை பாம்பு. அதுலயும் கஸ்தூரி வாசம் அடிச்சுட்டு இறக்கல, துடிச்சுட்டு சக்கராத்துல கிடக்குது, துடிச்சிட்டு கிடக்குது வெள்ளை பாம்பு. உடனே சஹாபாக்கள்ல ஒரு ஆள் போய், ஒரு சஃப்வான் இப்னு முஅத்தல் என்று சொல்லப்படுது. ஆயிஷா நாயிய எந்த சஹாபியோடு இணைச்சு பேசினாங்களோ அவர் தான் சஃப்வான் இப்னு முஅத்தல். அவங்க என்ன செய்தாங்க, தோழர்களே நீங்க போங்க, இந்த பாம்புடைய வேலையை முடிச்சுட்டு நான் வர்றேன், நீங்க போங்கன்ட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? இந்த பாம்பை உள்ள வேலையை நான் முடிச்சுட்டு வரேன், நீங்க போங்க. துடிச்சிட்டு கிடக்குது, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். வெயிட் பண்ணாங்க. கொஞ்ச நேரத்துல இறந்துச்சு. அப்போ உடனே வெள்ளை துணியை எடுத்து அதை அடக்கிட்டு எல்லாரும் ஹஜ்ஜுக்கு போயிட்டாங்க. ஹரம் ஷெரீஃப்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஹரம் ஷெரீஃப்ல உட்கார்ந்து போது 4 ஐரோப்பா நாட்டை சார்ந்த 4 பெண்கள் வந்தாங்க. இந்த நாட்டுக்காரங்க அரபு நாட்டுக்காரங்க கிடையாது. யாரு? மேற்கத்திய நாட்டை சார்ந்த ஒரு 4 பெண்கள் வந்தாங்க. வந்து இந்த கூட்டத்துல அம்ரு இப்னு ஜாபிரை அடக்கிய ஆள் யாரு? அம்ரு இப்னு ஜாபிர்ங்கிற ஜின்னை அடக்குனது யாரு? நாங்க கேட்கிறேன், என்ன அம்ரு இப்னு ஜாபிர்? நீங்க வர்ற வழியில ஒரு வெள்ளை பாம்பு அடக்குனீங்களா? ஆமா. அவர் பேர் என்ன தெரியுமா? அம்ரு இப்னு ஜாபிர். அவர் ஒரு பெரிய ஜின்னு. அவர் எந்த காலத்துல ஈமான் கொண்டாள் தெரியுமா? ரசூல்லா பிறக்கிறதுக்கு 400 வருஷத்துக்கு முந்தையே ரசூல்லா வச்சு ஈமான் கொண்டவர். அந்த ஜின்னு ரசூல்லா பிறக்கிறதுக்கு
400 வருஷத்துக்கு பத்தி வானத்துல ரசூல்லாவை பத்தி பேச்சு அடிபடுறதை கேட்டு இப்படி ஒரு நபி பின்னால பிறக்க இருக்கிறாங்களோ அட்வான்ஸாகவே. நான் அன்னைக்கு சொன்னேன்ல, ரசூல்லா பிறப்பதற்கு முந்தி ஒரு மன்னர் வந்தாருன்னு சொன்னார்ல, எமன் நாட்டு துப்பவு மன்னர் 1000 வருஷத்துக்கு முந்தி ஈமான் கொண்டாரா இல்லையாங்க? இந்த சின்ன 400 வருஷத்துக்கு முந்தையே வானத்துல விட்டுக்கிட்டு இந்த ஈமான் கொண்ட ஜின்னு தஹஜ்ஜத் தொழுத ஜின்னியாக்கும் நீங்க அடக்கியிருக்கீங்க. பெருநாளை தவிர எல்லா நோம்பும் பகல் ஃபுல்லா நோம்பு வச்ச ஜின்னாதான் அடக்கியிருக்கீங்க. 400 வருஷத்துக்கு முந்தையே பெருமானாரை ஈமான் கொண்ட ஜின்ன அடக்கியிருக்கீங்க அப்படின்னு அவங்க என்ன செய்தாங்க சொன்னாங்க. ஏன்னா அதுக்கு பிறகு நாங்க ஹஜ்ஜை முடிச்சுட்டு திரும்பி உமர் ரலியல்லாஹு செய்தியை சொன்னோம். சதக்த நண்பரே, நீங்கள் உண்மைத்தான் சொன்னீர்கள். என் கண்மணி நாயகம் சொன்னார்கள், என்னை கொண்டு ஈமான் கொண்டவர்கள் 400 வருஷத்துக்கு முந்தைய ஈமான் கொண்டவர்கள் எல்லாம் எனக்கு இருக்கிறாங்க என்று சொல்லியிருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. அருமையானவர்களே, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு நாள் ஒரு வீட்டுல கெஸ்டா தங்கியிருந்தாங்க. கெஸ்டா தங்கும் பொழுது அந்த எஜமான் சொல்வார், அவர் என்ன செய்தாரு, நம்ம கார்ல கொண்டு விட்டுருவாங்க அப்படின்னு சில பேர் அனுப்புவோமா இல்லையா? அதே மாதிரி உமர் அப்துல் அசீஸ் கெஸ்டா தங்கியிருந்த அந்த வீட்டுல அந்த ஓனர் சொன்னாரு, இவங்களை கூட்டுட்டு போய் வாகனத்துல கூட்டு போய் அனுப்பிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு அடிமையை அனுப்பி வச்சாரு. அந்த அடிமை பேர் அபு ராஷித். சொல்லுவாங்க, வரும் பொழுது பாதையிலே ஒரு பாம்பு கிடந்தது. உடனே உமர் இப்னு அப்துல் அசீஸ் தன்னுடைய வாகனத்திலிருந்து கீழே இறங்கி அம்மட்டி எடுத்துட்டு வான்னு சொல்லி அந்த பாம்பையா அடக்கிட்டு போனார்கள். போகும் பொழுது திடீர்னு ஒரு சத்தம் கேட்டது, யா கருக்கா, யா கருக்கா அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு. உடனே உமர் இப்னு அப்துல் அசீஸ் கேட்டாங்க, என்ன கருக்கா? கருக்கா என்றா என்ன? அசரி சத்தத்தை கேட்டு சொன்னாங்க, நீங்க யாரு? கற்கா என்றால் என்ன விளக்கம்? நீங்க வெளியில தெரியிற ஆளா இருந்தா எங்க கண்ணு முன்னால வாங்க, அல்லது வர ஆளா இருந்தா கற்கான்னா என்னன்னு பதில் சொல்லுங்க. சொல்லப்பட்டது, கற்கா என்பது ஒரு ஜின்னு. நீங்க எந்த ஜின்ன அடக்குனீங்களோ பாம்பு, அதுதான் அந்த கற்கா என்ற ஜின்னு. அந்த ஜின்னோடு சேர்ந்து 9 ஜின்னுகள் இந்த இடத்துல பெருமானார்ட்ட பையத்து கொடுத்துருக்காங்க. ரசூலுல்லாஹ் பையத்து எடுத்துருக்காங்க. அந்த 9 ஜின் அந்த ஜின்னிட்ட ரசூலுல்லாஹ் ஜின் பையத்து எடுத்து போகும்போது சொன்னாங்களாம், யா கற்கா, நீ இறந்து போகும் பொழுது ஒரு பாலைவனத்திலே இறப்பாய். உன்னை அடக்கக்கூடிய ஒரு மனிதர் அந்த உம்மத்திலே, என்னுடைய உம்மத்திலேயே அந்த காலத்தில் சிறந்த மனிதர் தான் உன் ஜனாசாவை அடக்குவார் என்று ரசூலுல்லாஹ் அந்த கற்காட்ட சொன்னாங்க. நீ யாரு? நானும் அந்த கூட்டத்தில் இருந்த ஆளு. பாத்தீங்களா? உமர் இப்னு அப்துல் அசீஸ் அப்படியே அழுதுட்டாங்க. இத ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து நீங்க கேட்டீங்களா அந்த ஹதீஸ? ஆமா கேட்டோம். ஆக ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் என்ன செய்தாங்க, முக்கால ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தாங்க. திகாமா திகாமா என்ற இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது கையில கம்பு எடுத்துக்கிட்டு ஒரு கிழட்டு ஜின்னு வந்தது. ஒரு வயசான கிழட்டு ஜின்னு கையில கம்பை தூக்கிட்டு வந்துச்சு. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்லுச்சு, நான் யார் தெரியுமா? இப்லீஸினுடைய கொள்ளு பேர். இப்லீஸ் யாருங்க? ஜின்களுடைய பாப்பா அவன் தானே. எங்களுடைய 2வது பாட்டனார் தான் இப்லீஸ். இப்லீஸ் பேரு ஆமா, எங்க வாப்பா பேரு ஹைம். அதுக்கு பிறகு இப்லீஸுக்கும் எங்களுக்கு இடையில 2 தலைமுறை தான் இருக்கு. என்ன சொன்னார் அவரே? எனக்கும் என்னுடைய 2வது அப்பா அவர். 2 தலைமுறை இருக்குன்னு என்ன அர்த்தம்? வாப்பாக்கு அவருக்கும் 2 பாட்டம் முப்பாட்டம் தான், 2 தலைமுறை தான் இருக்கு. நான் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகளான மூத்தவர் காபில கொலை பண்ணாரா இல்லையா? நான் இருந்தேன் அங்கனே. அப்ப இருந்து நான் அப்ப சின்ன பையனா இருந்தேன். அதே போல என்னுடைய டியூட்டி என்ன தெரியுமா? சைத்தான்களுக்கு எல்லாம் சேட்டை தானே இருக்கும். சொந்த பந்தத்தை சண்டைகளுக்கு விடுறதுதான் என் வேலை. அதே மாதிரி சாப்பாடுகளை நாசமாக்குறது தான் என் வேலை. சொன்னாங்கல்ல, பாத்திரத்தை மூடி வைங்கோ, சாதனத்தை மூடி வைங்கோ, தண்ணி பார்த்து ஷேக்தான் சேட்டை போடுவாங்க தானே அப்படி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ சாப்பாடை கெடுக்கிற வேலை என் வேலை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆக அவனை பத்தி ரசூலுல்லாஹ் மட்டமா சொன்னாங்க. அதாவது தீய அடையாளங்களை கொண்ட தீய அடையாளங்களை கொண்ட
ஏன்னா கேடு கெட்ட ஜின்கள்ல நீ ஒரு ஆளுப்பான்னு என்னையெல்லாம் பேசாதீங்க, திருந்திட்டேன். என்ன சொன்னாரு, நான் தௌபா கேட்டுட்டேன். நூ அலைஹிஸ்ஸலாத்தோடு நான் உட்கார்ந்து இருந்தேன். நூ அலைஹிஸ்ஸலாத்த சொன்னேன், உங்க கப்பல்ல ஈமான் இல்லாதவர்களெல்லாம் துவா கேட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டீங்க, உங்க உம்மத்தையே அழிச்சு பூட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னேன். திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தேன். அழுதுட்டாங்க நூ அலைஹிஸ்ஸலாம். ஆமாப்பா, நான் உணர்ச்சி வசப்பட்டு நான் துவா செய்தேன், சமுதாயமே அழிஞ்சு போச்சு. அதை சொல்லி சொல்லி அவங்களும் அழுதாங்க, நானும் அழுதேன். தூது நபியை சந்திச்சேன். ஏங்க, உங்க சமுதாயம் புயல் காட்டுல எல்லாம் அழிஞ்சு போச்சுலங்க, நீங்க தானங்க அதுக்கு அல்லாட்ட அழிக்க சொல்றீங்க, ஏங்க இந்த பேரை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னோன்னா நூஹ் நபியும் அழுதாங்க. ஆமா, என் சமுதாயமே அழிஞ்சு போச்சு. இப்படியே ஒவ்வொரு நபியை சந்திச்சேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தோடு எனக்கு அதிக தொடர்பு உண்டு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை அடிக்கடி நான் பார்த்திருக்கிறேன். அதே போல நான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சந்திச்சேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் எனக்கு தௌராத் வேதத்தை எல்லாம் ஓதி தந்தாங்க. ஈசா நபியை சந்தித்தால் நீ என் சலாத்தை சொல்லுன்னு சொன்னாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நான் சந்திச்சேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தாங்க, எனக்கு பைபிள் கொடுத்திருந்தாங்க, இஞ்சில் வேதம். என்னுடைய இறுதி நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நீ சந்தித்தால் என் சலாத்தை சொல்லு என்று சொன்னாங்கன்னு சொன்ன உடனே சொல்லி அழுதுட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சாந்தி உண்டாக, அந்த சலாத்தை என்னிடத்தில் ஒப்படைத்த உனக்கும் கியாமத்து நாள் வரைக்கும் சாந்தி உண்டாக அப்படின்னு சொல்லி, அது மாதிரி அவங்க சில சூறாக்களை சொல்லி கொடுத்தார்கள். சொல்லுவாங்க, பெருமானார் ஒபாத்தானார்கள். இந்த ஆமா என்பவருடைய நிலை என்னாச்சு, அவன் உயிரோடு இருக்காரா இறந்தாரா என்ற செய்தியே எங்களுக்கு தெரியலன்னு சொல்லுவாங்க. செய்தானுடைய பொருள் பேர முஸ்லீமாகிறார். பெரிய விஷயம். அது என்ன பெரிய விஷயம், ஜின்கள் எல்லாமே எத்தனை இஸ்லாத்துக்கு வந்தாலே அதே ஜின்கள் முஸ்லீமாக இருக்காங்க. அதுதான் செய்தானுடைய பொருள் பேர இஸ்லாத்துக்கு ரசூலுல்லாஹோடு சந்திப்பை வைக்கியமாக சந்திக்கிறார்கள். உண்மையானவர்களே, சொன்னாங்க, அவசரப்பட்டு பாம்பு பார்த்தவொன்னு அடிச்சு கூடாதீங்க. வீட்டுக்குள்ளே பாம்பை அல்ல, வீட்டுக்குள்ள உள்ள பாம்பை அடிக்காதீங்க. வீட்டுக்குள்ள பாலைவனத்தில் உள்ள பாம்பு இல்ல, வீட்டுக்குள்ள உள்ள பாம்பை அடைக்கும் போது ஒரு எச்சரிக்கை பண்ணுங்க. ஜின்னாக இருக்கலாம். இறைவா, நபியின் பொருட்டால் கேட்கிறேன், சுலைமான் நபியின் பொருட்டால் சொல்றேன், நீ கிளம்பிடு, ஜின்னா இருந்தா போயிருன்னு ஒரு எச்சரிக்கை பண்ணுங்க. ஜின்னா இருந்தா போயிடும். அது போகலன்னா அது காஃபி தான் வெட்டிருங்க, குளிருங்க, பாம்பை பார்த்து பழி வாங்கிடும் என்று பயந்து வெட்டாமல் விட்டுவாங்க. என் சுண்ணத்தை பின்பற்றக்கூடியவன் இல்லைன்னு சொன்னாங்களா இல்லையாங்க? அதனாலதான் வெள்ளி கம்பி மாதிரி இருக்கக்கூடிய ஜின்கள் பெரும்பாலும் அந்த பாம்பு வெள்ளி கம்பி மின்னக்கூடிய வெள்ளி பாம்புகள். ஆனா அதே சமயத்துல கரும்புள்ளில் இருக்கக்கூடிய பாம்புகளை போட்டு தள்ளுங்கள், கட்ட வாழ்வில் இருக்கக்கூடிய பாம்புகளை போட்டு தள்ளுங்கள். இது கற்பை கலைத்துவிடும், கண்ணை கொத்தி கண்ணை உண்டாக்கிவிடும். ஆனா நான் சொல்றது கட்டவாள் உள்ள பாம்பு இல்ல, புள்ளி உள்ள பாம்பு இல்லை. இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதை. முதல்ல கற்பிணி பின்னதான் போட்டு கற்பத்தை கலைக்கத்தான் பார்க்குமா அந்த பாம்பு. இது உங்களுக்கு ஆக பாம்புக்கு எச்சரிக்கை பண்ணி போடணும். அதெல்லாம் அங்க ஒரு மயக்க பிடிச்சி பயானா பண்ண முடியாது, சும்மா சொல்லிட்டு அடிச்சிட வேண்டியதாங்க. அருமையானவர்களே, ஒரு தடவை அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு வீட்டுக்குள்ள தொழுதுட்டு இருந்தாங்க. தொழுதுட்டு இருக்கும்போது பெட்ல ஒரு ஆள் என்ன செய்தாரு, ஒரு ஆள் உள்ள வந்தார். உள்ள வந்தவரு பெட்ல உட்கார்ந்தாரு. போர்வைக்கு கீழே ஒரு பாம்பு நெருங்கிட்டு இருந்துச்சு. எங்க வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவர் உடனே போர்வை அடிக்க போறாரு பாம்பை. தொழுகையில இருந்துகிட்டு அப்படிங்கிறாங்க, பேச முடியாதுல்ல, அவசரப்படாதேங்கிறாங்க. அதெல்லாம் கொடுத்துட்டு சொன்னாங்க, உனக்கு ஒரு கதை தெரியுமா? ஹதீஸிலே வருதுங்க. அகல் போர் நடத்தினாங்க. ஊருக்கு வெளியே 15 நாள் குழி தோண்டி அங்கேயே ஊரே கரண்ட் நின்றுச்சு. ஒரு புது மாப்பிள்ளை கல்யாணம் முடிச்சிருந்தார். 15 நாள் ஆச்சு. புது மாப்பிள்ளை தங்க ஆசைப்படுவாரா இல்லையா? என் பொஜியாதியோடு தங்கிட்டு வரட்டான்னு பெர்மிஷன் கேட்டுட்டு அந்த புது மாப்பிள்ளை போனார். வீட்டுக்கு போனா புது பொண்ணு ரோட்டு வீட்டு வாசல்ல நிக்குது. கோவம் வந்துருக்கு. அடுத்தவங்க ரோட்ல நிக்கிறவங்க பாப்பான், நீ புது பொண்ணு வெளியே நிக்கிறியாவான்னு அடிக்க போனாரு. தன்னுடைய கையில ஆயுதம் வச்சிருப்பாள், அதை வச்சு குத்த போனாரு. அவசரப்படாதீங்க, உள்ள பாம்பு நிக்குதுங்க, அதனாலதாங்க வெளியே.
நீங்க அவசரப்பட்டு வாழத்துக்கு அடிக்காதீங்க அப்படின்னு. உடனே அந்த பாம்பை வச்சு என்ன செய்தாரு, பட்டுன்னு வாழை குத்தி அப்படியே இது காட்டினார். பாம்பும் இறந்தது, கொஞ்ச நேரத்துல அவரும் இறந்தார். இதுல யாரு முந்தி இறந்தாருன்னு கூட சொல்ல முடியாது, 2 டைம் ஒரே மாதிரிதான் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொன்னோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மதீனாவிலே சில முஸ்லிமான ஜின்கள் நடமாடுகிறது. அதான் மதீனாவுடைய 99 சிறப்புல ஒரு சிறப்பு அது. மதீனாவுல முஸ்லிமான ஜின்னு நடமாடும். மதீனாவிலே முஸ்லிமான ஜின்னு நடமாடுகிறது. அதனால நீங்க எச்சரிக்கை பண்ணாம நீங்க பண்ணீங்கன்னா உங்களை என்ன செய்யணும், அதை தற்காத்துக் கொள்வதற்காக உங்களை அடிச்சிருவோம் சொன்னாங்களா இல்லையா? நீங்க அந்த மையத்தை ஹயாத்தாக்குங்க, அதெல்லாம் இல்ல, அவருக்கா துவா செய்யுங்க, அவர் அஜல் முடிஞ்சு போய் சொன்னாங்க ஸல்லல்லாஹு. அதனாலதான் அவங்களை செய்யாதீங்கன்னு சொன்னேன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தபூக்கு போருக்கு போனாங்க. தபூக்கு போர்ல சிரியா பார்டர்ல நிக்கும் போது பயங்கரமான ஒரு அணுகொண்டா மாதிரி ஒரு பாம்பு திடீர்னு படைக்கு குறுக்கே வந்தது. பாம்பு என்றால் படையே நடுங்கும் சொல்லுவாங்க இல்லையா? சாபாக்கெல்லாம் சிதறி ஓடினாங்க. அந்த பாம்பு அப்படியே வந்து ரசூலுல்லாவை தேடி பிடிச்சி ரசூலுல்லாவை ஒட்டகத்துல நின்றுட்டாங்க. வந்து நேரா நீண்ட நேரம் அப்படியே போஸ் கொடுத்து நின்னுச்சு. தபூக்கு போற பத்தி பாருங்க, கிதாபுல எழுதிருப்பாங்க. தபூக்கு போக வரலாறு எடுத்து பாருங்க, சுயூத்தி இமாம் இந்த சம்பவத்தை எழுதியிருப்பாரு. தபூக்குல என்ன அதிசயம்லாம் நடந்தது, இந்த பாம்பு சம்பவம் நடந்தது, ஜின்னு வந்துச்சு. அப்ப எல்லாம் அந்த பாம்பு எல்லாரையும் கிராஸ் பண்ணி ரசூலுல்லாவுடைய சீட்டுக்கு பக்கத்துல வந்து எல்லாரும் வரட்டும்னு நீண்ட நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே நின்றுச்சு. எல்லாரும் வந்த பிறகு அப்படியே உடம்ப வளைச்சுக்கிட்டே சைடா போயிட்டு, முதல்ல அப்படி நின்ன பாம்பு எல்லாரும் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுச்சு. ஏன்னா ரசூலுல்லாஹ் தனியா நிக்கிறாங்க, கூட்டம் வந்துகிட்டே இருக்கு. எல்லாரும் வந்த பிறகு சின்ன பாம்பு அப்படி வளைஞ்சுக்கிட்டே சைடுக்கு போயிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பயப்படாதீங்க பயப்படாதீங்க, அது ஒண்ணும் இல்லை, அது ஜின்னு, அது எனக்கு கொண்டு ஈமான் கொண்ட ஜின்னு, அது அவங்க ஏரியாவுக்கு வந்ததுனால எனக்கு சலான் சொல்ல வந்திருக்கு. நம்முடைய நபி வந்திருக்காங்களே, அவங்களை போய் ஒரு பார்த்து சலான் சொல்லிட்டு வருவோம், அது தனக்கு செய்யற மரியாதையா அது நினைக்குது, எனக்கு செய்ய மரியாதையாக நினைக்குது, அதனாலதான் அது வந்திருக்கு, எனக்கும் சலான் சொல்கிறது, உங்களுக்கும் சலான் சொல்கிறது. ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு பயணத்துல 3 அதிசயத்தை பார்த்தேன், குர்ஆனையே கேட்காட்டா கூட நான் நம்பியிருப்பேன், அவ்வளவு அதிசயம். எனக்கு குர்ஆனே இல்லாட்டா, ரசூலுல்லாஹ்வுடைய குர்ஆனே எனக்காவிட்டாலும் கூட நான் அவங்களை ஈமான் கொண்டிருப்பேன். 3 அதிசயத்தை பார்த்தேன். ஒரு தடவை பாத்ரூமுக்கு தண்ணி எடுத்து வரதுக்குள்ள பாத்ரூம் போயிட்டாங்க. போயிட்டு வந்தவன உடனே உழுந்து பாத்ரூம் போன இடத்துக்கு உள்ள போய் பார்த்தா உடனே காணும். மலஞ்சல்ல கிடக்கணுமா இல்லையா? காணலையே. நான் எது போனேன் தெரியுமா? எதுவானாலும் பரவாயில்ல, ரசூலுல்லாஹ் வயிற்றுல இருந்து எது உள்ளதா எடுத்து வாயில தூக்கி போட்டுரும், எதுவானாலும் வாயில தூக்கி போட்டணும்னு ஒரு வெறியில ஓடினேன். எதுவுமே இல்லை. என்ன நாயகமே, எப்பா நாங்கெல்லாம் நபிமார்கள்ப்பா, எங்களுடைய வயிற்றுல உள்ளத எல்லாம் பூமி விழுங்க வச்சிருவான்னு சொன்னாங்க. நாங்கெல்லாம் சொர்க்கவாதியினுடைய வாடையில படைக்கப்பட்டவங்க நபிமார்கள், அதனால நாங்க பாத்ரூம் போயிட்டு வந்து அவங்க வீச்சம் இருக்காது, மணக்குன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது நபிமார்களுடைய விஷயம். அதே மாதிரி ஒரு ஊருக்கு போனாங்க, ஒரு பைத்தியம் செய்தான் ஜின்னு கோளாறுல மாட்டின ஒரு அழகான ஒரு தேவதை மாதிரி ஒரு பெண்ணு, ஒரு அழகான பௌர்ணமி, அதாவது மேகம் கலைந்த நிலவு எவ்வளவு அழகா இருக்கும், அது மாதிரி ஒரு பொண்ணை கொண்டு வந்தாங்க. பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சிருந்தது. நாயகமே, இந்த பொண்ணை காப்பாத்துதான் போனேன். கெட்ட ஜின்னே வெளியே போனி, நான் அல்லாஹ்வுடைய நபி சொல்றேன்னு சொன்னாங்க. உடனே அந்த பெண்ணுக்கு உஷார் வந்துருச்சு, முழிச்சு பார்த்துச்சு, எல்லாம் ஆம்பளைகள் நிக்கிறாங்க, துணியை முடிச்சு ஒடிய போயிட்டு சின்ன விரட்டி விட்டாங்க. அந்த பெண்ணுடைய உடம்புல உள்ள சின்ன விரட்டி விட்டாங்க. 2வது ஆசை. 3வது, திடீர்னு ஒரு நாள் பாக்குறேன், ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு பெரிய பாம்பு வந்து ரசூலுல்லாஹ்வுடைய காதுல இருந்து ஏதோ தகவல் சொல்லுது. அப்புறம் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அந்த பாம்பு காதுல ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாயை வச்சு ஏதோ பேசுறாங்க. எனக்கே பயந்துட்டு, என்னடா இது, பாம்பு தன்னுடைய வாயை கொண்டு வந்து அவங்க காதுல ஏதோ வைக்குது, அப்புறம் ரசூலுல்லாஹ் வாயை கொண்டு வந்து அது காதுல வைக்கிறாங்க. என்ன நாயகமே, அது ஒரு ஜின்னுப்பா, ஹாப்ஸா, குர்ஆனை மனப்பாடம் பண்ண ஹாப்ஸா ஜின்னு. இந்த ஜின்னு குர்ஆனை மனப்பாடம் செஞ்சா ஹாப்ஸா. சில ஆயத்துகள் மறந்து போகுதுன்னு எனக்கு சந்தேகம் கேட்க வந்துச்சு, அது காதுல சொன்னேன்னு சொன்னாங்க. திடீர்னு பார்த்தேன், பூமியில மாயமாயிருக்கு. பூமி விழுங்கிச்சான்னு தெரியல, வானத்துல பறந்துச்சான்னு தெரியல, மாயமாயிருக்கு.
ஹாஃபிஸா சின்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, இது மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, மக்கால ஒரு பாதிரியா, கிறிஸ்துவ பாதிரியா இருந்தவர் காபத்துல்லாஹ்வை சுத்துறாரு. பாதிரியாரா இருந்தவர் காபத்துல்லாஹ்வை சுத்துறாருங்க. அவர் பேரு ஆயிஸ்கஃப். அவர் பேர் என்னது? ஆயிஸ்கஃப் அப்படின்னு பேர். அவர் பேர் என்னங்க? உங்க மார்க்கத்திலிருந்து எங்க மார்க்கத்தை ஈர்த்தது எதுன்னு கேட்டேன். சிறந்த மார்க்கத்தை தான் நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன், இஸ்லாமிய மார்க்கத்தை. ஒரு நாள் கப்பல் பயணம் போனேன், கப்பல் உடைஞ்சிருச்சு. உடஞ்ச உடனே நான் ஒரு பலகையை தொத்திக்கிட்டேன். அலை எனக்கு அடிச்சு கொண்டு ஒரு தீவுல கொண்டு தள்ளிச்சு. அந்த தீவுல பார்த்தா எல்லாம் பல மரமா இருக்கு, பழமுள்ள மரமா இருக்கு. எல்லா கனியும் தேன் சுவை, அது உள்ள வெண்ணெயை விட மென்மையாக இருக்கு. வெண்ணெயை விட மென்மையான பழம், அழகான நதி, நல்ல தண்ணி. நான் நினைச்சேன் ஒரு ஆபத்திலும் ஒரு சந்தோஷம். அல்லாஹ் நம்மளை கொண்டு வந்து கடல்ல அடிக்காம ஒரு தீவுல கொண்டு தாங்க அந்த பழத்தை தின்னுக்கிட்டே தண்ணியை குடிச்சுக்கிட்டே கொஞ்ச நாள் ஓட்டும். அதை அடுத்து நமக்கு ஏதாவது வழி பிறக்கிற வரைக்கும் நினைச்சு சந்தோஷமா இருந்தேன். பகல் முடிஞ்சிச்சு, நைட் வந்தோன்னா பயம் வந்துருச்சு. எதுவும் விலங்குகள் வந்துடக்கூடாதுன்னு ஒரு மரத்துல ஏறி ஒரு இலையில படுத்து கிடந்தேன். சாமம் நடு ராத்திரியில சாமத்துல எல்லாம் கதை கிட்டாப் கையில வச்சிருக்காங்க. கதை இல்ல, பேய் கதை சொல்லலங்க, எல்லாம் விளங்கிங்க. இல்லாமா ஜெயினுத்தீனின் மலபாரி தன்னுடைய ஈமானுடைய பாடத்துல இந்த சம்பவத்தை சொல்றாங்க. கையில விரிச்சுட்டு சொல்றேன், இவர் பேய் கதை சொல்லிட்டு போயிட்டான்னு சொல்லக்கூடாதுங்க. எதையா ஒண்ணு சொல்லுவான், சொல்றவன் எதையா சொல்லிட்டு போட்டு நம்ம கையில எவ்வளவு குறிப்பு வச்சிருக்க பாருங்க. அதுக்காக சொல்ல வர்றேன். ஏன்னா கெட்டதை சொன்னா உடனே நம்பிடுவான் மனுஷன், நல்லதை நம்பவே மாட்டான் மனுஷன். அதுக்காக சொல்ல வந்தேன். இடையில நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆழ்நிலை வாழ்வு நிலையன்னு சொல்லுவான் பத்தியில. அது செய்தியை சொல்லிக்கிட்டு திரும்ப திரும்ப வலியுறுத்துவானா இல்லையா? அதுக்காக சொல்ல வர்றேன். அது பாருங்க, கடைசியில நடு சாமத்துல பாக்குறேன், ஒரு மிருகம் தண்ணி மேல நடந்து வருது. தலைய பார்த்தா தேன்கோழி, நீர்கோழி மாதிரி இருக்கு. மூஞ்ச பார்த்தா அதாவது ஒரு தண்ணிக்கு மேல நடந்து வருது ஒரு மிருகம். லா இலாஹ இல்லல்லாஹுல் கஃபார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி நபியுல் முஹ்தார் என்ன சொல்லிட்டே வருது? மன்னிக்கும் ஆண்டவனை தவிர யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபி. கலிமாவை தஸ்பீஹ் செய்துக்கிட்டே தரையில் தண்ணி மேல நீந்தி தஸ்பீஹ் செய்துக்கிட்டே தண்ணிக்கு மேல வருது. கரைக்கு வந்த பிறகு பார்த்தா ஒரு வித்தியாசமான பிரான். என்ன ஏற்கனவே விளக்கிக்கங்க, சின்னி என்பது நினைச்ச உருவங்கள் எடுக்கும், வித்தியாசமாலாம் எடுக்கும். நாய் பட்டி உட்பட எடுக்கும். மலக்குமார்களும் நாய் பண்ணியில தான் வரமாட்டாங்க, அவங்க கோழியாவும் வருவாங்க, பூராணம் எல்லாம் அவங்க வருவாங்க. பாருங்க, தலையை பார்த்தா இது நீர்கோழி தலை, முகத்தை பார்த்தா மனுஷ முகம், வாழை பார்த்தா மீன் வாழு, காலை பார்த்தா ஒட்டாங்கால். ஒரு வித்தியாசமா ஒரு மிக்சர் உயிரின மாதிரி பார்க்கவே வித்தியாசமா இருந்தது. நான் என்ன செய்தேன், மேல இருந்தவன் நம்மளை தேடினுமோ பயந்து கீழே இறங்கி ஓடுனேன். திரும்பி பார்த்து இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிடுவான். யாரு? நான் ஒரு கிறிஸ்தவன். நாசமா போனவனே, நீ இஸ்லாத்தை ஏத்துக்கொள். நீ இருக்கக்கூடிய எல்லை மூமினான ஜின்களுடைய எல்லையில வந்து நீ மாட்டிருக்க. நீ எந்த எல்லையில வந்து மாட்டியிருக்க? மூமினான ஜின்கள், ரசூலுல்லாவை கொண்டு ஈமான் கொண்ட மூமினான ஜின்களுடைய எல்லையில மாட்டிருக்க. நீ இஸ்லாத்துக்கு இல்லைன்னா நீ உயிரோடு நாங்க விட மாட்டோம், ஜின்கள் விடாது. இஸ்லாம்னா என்ன? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் பத்தி களிமா சொல்லி கொடுக்குது. பாருங்க, ரசூலுல்லாஹ்ட்ட ஈமான் கொண்டுதா தானே அது வேற ஏன் தாவா பிரச்சாரம் பண்ணுது. நம்ம தாவா பிரச்சாரம் பண்ணோம்னா அது தாவா பிரச்சாரம், தாவா சென்று வச்சு தாவா, அது தாவா சென்று தாவா பிரச்சாரம் பண்ணுது. கடைசியில களிமா சொல்லும் பிறகு இங்க இருக்க போறியா, ஊருக்கு போக போறியா? ஊருக்கு போக போற. அப்ப உட்கார், உன்னை கடந்து ஏதாவது கப்பல் வரும்னு என் கண்ணை விட்டு மறைறதுக்கு முந்தி ஒரு கப்பல் அந்த பக்கம் கிராஸ் ஆகுது. நான் சிக்னல் பண்ணேன், என்னை ஏற்றி சென்றார்கள். கப்பலில் 12 பேர் இருந்தார்கள். நடந்ததை சொன்னேன், 10 பேரும் முஸ்லீம் ஆனார்கள். அதனாலதான் இன்னைக்கு நான் காபத்துல்லாவை சுத்திட்டு இருக்கிறேன்னு சொல்லி அந்த சின்னுடைய செய்தியை அவர் சொன்னார், அந்த பாதிரி என்று ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றார். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய
சஹாபாக்கள்ல பிளட்ட குடிச்சவங்க ஒரு 3 பேர் இருக்காங்க. பிளட்டை கொண்டு உறிஞ்சி எடுத்துட்டு ஊத்த சொன்னா தெரியாம குடிச்சிட்டு வந்துடுது. ஃபுல்லா சொன்னா மலத்தை எடுத்தே வாயில போடணும்னு ஆசைப்பட்டவங்க எங்க பிளட்டை எப்படி குடிப்பாம வைப்பாங்க. அப்துல்லா இப்னு சுபைரை கொண்டு போய் கண்ணுக்கே தெரியாத இடத்துல தம்பி சின்ன பையன் யாருக்குமே பார்க்காத இடத்துல ரத்தத்தை புதைச்சிருப்பா அப்படின்னு சொன்னா வயிற்றுல உள்ள நல்லா குடிச்சிட்டு வந்துட்டாங்க. நான் புதைச்ச இடம் யாருக்குமே தெரியாது அப்படின்னா குடிச்சிட்டியோ நீ அப்படின்னு கேட்டாங்க. ஆமா, என்ன வேலை பார்த்த நீ குடிச்சதுனாலதான் அந்த வீரன் கிளம்பி உன்னால் இந்த சமுதாயத்துக்கும் சமுதாயத்தால் உனக்கும் அரசாங்கத்தில் சில புரட்சிகளை நீ எதிர்கொள்ள வேண்டிய இருக்குன்னாங்க. அதனாலதான் தூக்கிலிடப்பட்டாங்க. அவங்க வேகம் பெருமானாருடைய வீர ரத்தம் சின்ன கூட அடக்கினவங்க. அப்துல்லா இப்னு சுபைர் சொல்லுவாங்க, நான் ஒரு கூட்டத்தை அஜிக்கு கூட்டு போனேன் குறைஷிகளை. ஒரு இடத்துல மரத்துல ஒரு கிழவன் உட்கார்ந்துட்டு இருந்தான், சின்னன்னு தெரியாது. நான் போய் இறங்கி கொஞ்சம் தள்ளி இருங்க, அசையவே மாட்டேன், கல் குத்து மாதிரி உட்கார்ந்துருக்கான் அவன். தள்ளுங்க அப்படியே உட்கார்ந்துருக்கான். நம்ம வந்தா கொஞ்சம் இடம் கொடுப்போமா இல்லையா, அப்படியே சலாம் அலைக்கும் அப்படிங்க. நான் பதிலும் ஒழுங்கா சொல்லல. அப்புறம் காலை பார்த்தா நுண்டி காலம், காலை வேற முறிஞ்சு போயிருக்கு, ஊனமுட்டு ஹேண்டிகேப் சின்னது, நொண்டியா இருக்குங்க, கால் ஒடிஞ்சு போயிருக்கு. யாரும் கேட்டா ஜின்னா, என் கையில உள்ள முடியெல்லாம் எஞ்சிட்டு ஜின்னு. நானா ரெண்டாவது சட்டைய பிடிச்சேன், கேட்டா ஜின்னுங்கிற ஜின்கள் கண்ணுக்கு தெரியாது, நீ எப்படிடா என் கண்ணுக்கு தெரிகிற, நீ சட்டையை தட்டி விட்டுட்டு ஓடியே போயிட்டான். அதுக்கு பிறகு என்னுடைய பயணத்துல ஹாஜிகள் வருவாங்கல்ல, அந்த கிழமை என்ன ஆச்சுன்னு, அதெல்லாம் ஜின்னுப்பா, ஜின்னா அவர்கள் அங்கிருந்தே மயங்கிக்கிறாங்க. அவ்வளவு இஞ்சவங்க உசாரே ஆகல, அவளை வேறு உணர்வு இல்லாம கைத்தை வச்சு கெட்டி நான் மக்களை கொண்டு போற வரைக்கும் அவங்களுக்கு உணர்வே வரல. சின்ன பயந்துட்டாங்க. பேய பார்த்தவனே நிறைவேறி உயிர் போயிடும். அப்படிப்பட்ட நிலையில பேய்களோடு சண்டை போடுறதுங்கிறது பேய் தானங்க. காபீர்களுக்கு பேய் தானே சொல்லுவாங்க தமிழ்ல, ஷைத்தான்களுக்கு பேய் தானே தமிழ்ல மொழிபெயர்க்கிறான். சின்னுங்கிறது அரபி வார்த்தை இல்லைங்க, சின்னுங்கிறது என்னது அரபி வார்த்தை அது. பாருங்க, இன்னொரு சமயம் தபூக் யுத்தத்துல நிக்கும் போது, தபூக் என்ற இடத்துல நிக்கும் பொழுது இவங்க உட்கார்ந்து இறங்கி இருக்க வாகனத்துல ஒரு வெள்ள முடி கிழவன் ஏறி உட்கார்ந்து இருந்தான். சின்ன கீழே இறங்க முடியாது, ஒரே தள்ள அந்த சின்ன பிடிச்சி கிளட்டு சின்ன கீழே தள்ளி விட்டுட்டு, என் வாகனத்துல நீ எப்படிடா உட்காரலாம், இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய ஆத்ம பயிற்சி. என்னையா தள்ளுன, நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, நீ நைட்டு படுக்கும் போது உன் உள்ளத்தில் என்னுடைய முடியை நான் நுழைத்தால், உன்னை நான் கிறுக்கனாக ஆக்கி விடுவேன். இதுக்குன்னா உன் உள்ளத்துல என் முடியை நான் நுழைத்தால் உன்னை எதாக்கிடுவேன், வைத்தியக்காரனாக ஆக்கி விடுவேன். அருமையானவர்களே, ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் சொல்றேன் கேளுங்க. ஹிஜ்ரி 847 வஃபாத்தான வருஷம், அந்த பெரியவங்க வஃபாத்தான வருஷம் எந்த வருஷம்? ஹிஜ்ரி 847, 9ஆம் நூற்றாண்டு. முஹம்மது ஷம்சுத்தீன் ஹனஃபி ஷாதிலி, ஷாதிலியா தரீகா, நிறைய ஷாதிலியா தரீகா இருக்கா இல்லைங்க, ஷாதிலியா தரீகாவை சார்ந்த மிஸ்ர் நாடு, கெய்ரோ, ஈஜிப்ட் நகரை சார்ந்த முஹம்மது ஷம்சுத்தீன் ஹனஃபி ஷாதிலி மிஸ்ர் நாட்டை சார்ந்தவங்க. ஜின்களுக்கெல்லாம் டெய்லி கிளாஸ் எடுப்பாங்க. அவங்க வீட்டுல ஒரு ஹால்ல ஏதாவது பாடம் நடக்கும், ஜின்களுக்கு பாடம் நடக்கும். நான் கேள்விப்பட்டிருக்கேன், உதக்குடியில அப்துல் கரீம் ஜின்கள்லாம் ஓதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த காலத்துல 2005 மீலாதுல்லாக்கு அங்க வந்தனா இல்லையா, 2005 அங்க மீலாதுக்கு வந்துடலாங்க. உதக்குடியில போய் நான் சியாரத்துக்கு போயிருந்தேன். சொன்னாங்க ஜின்களுக்கு எல்லாம் பாடம் அது யாவனுங்கக்கா சொல்ல. அப்ப இவங்க ஹால்ல பாடம் நடத்தி இருக்கக்கூடிய ஆள் ஒரு நாள் ஒரு வேலையா போக வேண்டியிருக்குன்னு சொல்லி தன்னுடைய மருமகன் உமர், அவங்க பெரியவங்க, நீ பாடம் எடுத்து ஜின்னுக்குன்னு. ஒரு பொம்பளை ஜின்னு வந்துச்சு, இன்னைக்கு கல்யாணம் முடிச்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அது நினைச்சிச்சு. பெண் மாப்பிள்ளை கேக்குது, அது ஜின்னு. இந்த பெண் ஜின்னு என்ன செய்ச்சு, அசரத்துட்ட உமருங்கிற அசரத்தை பருமான கோயில் கொடுக்க சொல்லிட்டு போனாங்களா என்னங்க. யூசுப் நபகானி தன்னுடைய கிதாபில் எழுதி காட்டுறாரு இந்த சம்பவத்தை. பெரியவங்களுடைய வரலாறுல இவங்களுடைய அற்புதத்தில் எழுதி காட்டுறாங்க. இந்த ரசூலுல்லாஹ்வுடைய
சம்பந்தப்பட்ட சம்பவம் தான் இது. இவங்க வரலாறு நம்ம பேசல. இது பின்னால கடைசியில பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. சொன்னாங்க, அதாவது என் மருமக நீங்க பாடம் நடத்துங்க. அப்ப அந்த ஜின்னு என்ன செய்யுது? ஜின்கள் வந்து பூமிக்குள்ளே எல்லாம் போகும். பூமி இருக்கு இல்லைங்க, பூமிக்குள்ளே தான் ஜின்கள் போகுங்க. அப்ப அந்த பெண் ஜின்னு உமர் அவர்கள் அந்த உஸ்தாத நீங்க என்னை கல்யாணம் பண்ணிக்கலன்னு. அப்ப அந்த உமருங்கிறவரு ஏற்கனவே அந்த ஷேகிட்ட கேட்டாங்க. அவங்க பேர் சம்சுத்திட்ட சொன்னாங்க, நீங்க பாட இடத்த சொன்னீங்களா அந்த புள்ள என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுது அந்த பெண் ஜின்னு. அப்ப அவங்க சொன்னாங்க, அனபி மதரப்புல சட்டப்படி சின்ன கல்யாணம் பண்ணிக்க கூடாது. எந்த மதுகப்படி? அனபி மதுகப்படி சட்டப்படி சில மீனை திங்க மாட்டாங்களா இல்லையா? சில பேரு சில மீனை திங்க மாட்டாங்களா? அது மாதிரி சின்ன கல்யாணம் முடிக்க கூடாது, சின்ன கல்யாணம் முடிக்க கூடாதுங்க. நம்மளுடைய மதுகப்படி கூடாதுன்னு நேரா அந்த பெண் கிட்ட சொன்னாங்க, எங்க உஸ்தாது சொல்றாங்க சின்ன கல்யாணம் முடிக்க கூடாது, துப்பு கிடையாது, பொருத்தம் கிடையாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு. உடனே அந்த பெண் ஜின் என்ன செய்ச்சு, இந்த உஸ்தாத பூமிக்கு கீழே இழுத்துட்டு போச்சு. இழுத்துட்டு போன உடனே நீங்க போய் என்னுடைய அரசர்கிட்ட சொல்லுங்க. அப்ப அந்த ஜின்னுடைய அரசர்கிட்ட வந்து சொன்னாரு, என்னுடைய உஸ்தாத் முகமது சம்சுத்த கேட்டேன், அவங்க வேண்டாம் முடியாது அதை செய்யக்கூடாது. அப்ப அந்த ஜின்னுடைய அரசர் சொன்னாரு, அந்த பெரியவங்களுடைய சொல்லுக்கு நான் மறுப்பு பேச மாட்டேன். இந்த ஜின்ன எவ்வளவு தப்பு பாருங்க. அந்த ஜின் அரசர் பெரியவங்க சின்ன சொன்னாங்களோ அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, இங்க ஜின்ன நீ கல்யாணம் முடிச்சுட்டா அவனு மிரட்டலாம் முடியாது. மிரட்டல, சாலிகான ஜின் இல்ல அது. ஜின் அரசர் சொன்னாரு, மந்திரி ஒரு மந்திரி நீ ரசூல்லாவுடைய கையால நீ முசாபா பண்ணியா இல்லையா? அந்த கையால இந்த உமருக்கு முசாபா பண்ணு. அந்த முசாபாவுடைய பறக்கத்தை கொண்டு போய் முகமது ஷம்சுத்தீன் அவருக்கு போய் அவர் ரசூல்லாவுடைய பறக்கத்தை கொண்டு முசாபா செய்யட்டும். ஆக மொத்தத்தில் பெருமானார் 800 ஆண்டு, ஏன்னா இவங்க வாழ்ந்த காலம் 847. அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அந்த ஜின் இருக்குதுன்னா அப்ப 800 வருஷமா ரசூலுல்லாஹ்ட்ட இஸ்லாத்தோட ஜின் இருக்குன்னு அர்த்தம் தானங்க. மந்திரி அரசர் இருக்கிற மந்திரி, உங்க கையால நீங்க ரசூலுல்லாஹ் முசாபா பண்ணீங்களா இல்லையா? 800 ஆண்டுகளுக்கு முந்தி அந்த கையால கொண்டு போய் உமருக்கு முசாபா பண்ணுங்க. அவர் அந்த கையினுடைய பரக்கத்தை கொண்டு போய் யார்கிட்ட கொண்டு சேர்க்கட்டும். நம்முடைய குருநாதர் முகமது ஷம்சுத்தீன் போய் ரசூலுல்லாஹ்வுடைய கையினுடைய முசாபாவை நான் செய்து தந்துட்டேன், நீங்க அந்த கையால முசாபா பண்ணுங்க. அப்ப அந்த பரக்கத்துக்கும் இந்த முசாபாவுக்கும் கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆயிரும்? 800 வருஷம் என்ன செய்யணும் ஆயிரும் சொல்லி என்ன செய்தாங்க. அருமையானவர்களை, ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லி முடிச்சிட்டேன். ஒரு ஆள் ஒரு பாம்பு அடிச்சார். இப்னு ஹஜர் ஃபதாவா ஹதீசியா கிதாபுல இந்த சம்பவத்தை சொல்லி காட்டுவாங்க. பாம்பு அடிச்சார், அது ஒரு ஜின்னு. அந்த ஜின்னு என்ன செய்யுச்சு, என்னையா அந்த மூத்தாக்குன உடனே அந்த பாம்பு அடிச்சால பூமிக்கு உள்ள தீட்டு. அந்த ஜின்னு என்ன செய்யுச்சு, பூமிக்குள்ளேயே கொண்டு போயிட்டு உள்ள போய் பார்த்தா அந்த ஜின்னு வந்து ஜனாசா வைக்கப்பட்டிருக்கு. எல்லா ஜின்னும் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்குது. அந்த ஜின்னுடைய ஜனாசா பூமி அடியில வைக்கப்பட்டிருக்கு. நான் வந்துட்டான், இவன் தான் கொண்டான், நம்ம ஆளை கொண்டது இவன் தான் அப்படின்னு சொல்லி இவனுக்கு தண்டனை கொடுங்க, இவனுக்கு க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் நிற்கும் போது அந்த மனிதர் சொன்னாரு, வெளியாவது போலீஸுக்கு போன் பண்ணலாம், பூமிக்குள்ள இருந்து எங்க போய் போன் பண்ணா போன் பண்ண முடியுமா? போன் அடிக்க முடியுமா? என்னைய வந்து அந்த மனிதர் ஹதீஸ் தெரியுது. அந்த மனிதர் சொன்னாரு, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் பாம்பை கண்டா அடிச்சிருக்கணும்னு சொன்னாங்க, அதனாலதான் நான் அடிச்சேன், என்னையெல்லாம் குறை சொல்லாதீங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல போய் தான் நான் அடிச்சேன். அப்போ இருக்கக்கூடிய ஒரு வயசான ஜின் அங்க உட்கார்ந்துச்சான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நம்மள்ட்ட சொல்லி இருக்கிறாங்க, நீங்க உங்க பாம்பு உருவத்துல நீங்க நடமாடக்கூடாது, அப்படி உங்களை அடிச்சுட்டா நாங்க கேரண்டி கிடையாது அப்படின்னு நம்மள்ட்ட சொன்னாங்க. இந்த ஹதீஸை சொல்லும் பொழுது நானே கேட்டிருக்கிறேன், அதனால அவரை விடுதலை பண்ணுங்கன்னு அந்த பெரிய வயசான ஜின்னு சொல்லிச்சான். இவ்வளவு விஷயங்கள் ஹிந்துக்களுடைய வரலாறுல ஒரு விஷயம் இல்ல, நூற்றுக்கணக்கான விஷயங்கள். எதுக்கு சொல்ல வரேன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஜின்களுக்கு நபியாக இருந்து ஒரு நாள் இஷா தொலை போனாங்க ரசூலுல்லாஹ் இருட்டுல. பின்னால கதாதத்துக்கு நோமான் போனாங்க, இருட்டிலேயே போனாங்க. திடீர்னு மின்னல் வெட்டுச்சு. இந்த வெளிச்சத்துல பின்னால கதாதத்துக்கு நோமான பார்த்துட்டாங்க ரசூலுல்லாஹ். யார் அது? கதாதத்து நோமான் வர்றேன். எதுக்கு வர்ற? இஷா ஜமாத்துல கூட்டம் சேர மாட்டேன்னு சொன்னீங்களே, அதனால ஜமாத்துல சேர்றேன்னு வந்து வந்துருக்கேன். அப்படியா?
தொழுதுட்டு போகும்போது என்னைய பார்த்துட்டு போ அப்படின்னு நாங்க சொல்லாரு. இதோடு பயான நிறைவு செய்யறேன். தொழுதுட்டு போகும்போது என்னைய பார்த்துட்டு போ, இஷா தொழுட்டு போகும்போது என்னை பார்த்துட்டு போகணும். தொழுதுட்டு வந்த உடனே கையில ஒரு பெரிய பேரத்த கட்டைய கையில கொடுத்தாங்க. இந்த கட்டையை கொண்டு போ, நீ இருட்டுல வந்தியா இல்லையா, உன்னுடைய முன்னால 10 முறை வெளிச்சம் அடிக்கும், உனக்கு பின்னால 10 முறை வெளிச்சம் அடிக்கும். இது ஒரு டார்ச் லைட் மாதிரி உனக்கு அடிக்கும். எப்போ இஷா தொலை வெளியே வந்தியோ, வீட்டை விட்டு வெளியே வந்த உடனே செய்தான் வீட்டுக்குள்ள போயிட்டான். அவன் வீட்டுக்குள்ள வீட்டுடைய மூளையில உள்ளம் மன்றி உருவத்துல செய்தான் உள்ள ஏறிட்டான். நீ என்ன பண்ணணும்னா, இந்த கம்ப தர்றேன் ரசூல்லா பள்ளியாசல் நிற்கும் போது எந்த ஜின்னு எங்க சேட்டை பண்ணது இங்கே சிக்னல் கிடைச்சிருச்சு ரசூல்லாவுக்கு. சிசிடிவி கேமராவில் சில நேரம் போலீஸ் பார்த்து உடனே வந்து கைது பண்ற மாதிரி ரசூல்லா நினைச்சாங்க. பள்ளியாசல் இருந்துகிட்டே மோப்பம் முடிச்சுட்டாங்க. நீ இஷாத்துல வந்த உடனே உன் குடும்பத்தினர்கள் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க வீட்டுல, உள்ளம் பன்றி உருவத்துல மூளையில ஒண்ணு கிடக்குது செய்தான். உள்ள போன உடனே ஒரு பேச்சையும் பேசாம மூளையில போய் சாத்து அடிச்சு வெளியே தள்ளிரு, செய்தான் உள்ள இருக்கான். அதனால நான் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள ஒரு இதுக்காக சொல்றேன்னு சொன்னா, ஜின்கள் கெட்ட ஜின்கள் ரசூல்லாவையே சேட்டை பண்ணிருக்கு. ரசூல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு ஜின் வந்து சேட்டை பண்ணுச்சு. ரசூல்லா தொழுதுட்டு இருக்கும்போது இப்படி சேட்டை பண்ணுச்சு. சங்கப்பே பிடிச்சாங்க சல்லாலயத்தெல்லாம். நாக்கு ரசூல்லாவுடைய கையில இருந்தது. யார்டா வந்து விளையாடுற தூங்கும் போது, என்னுடைய நபி சகோதரர் சுலைமான் நபி நாம் என்னுடைய ஜின்களை அடக்கக்கூடிய ஆட்சி எனக்குத்தான் கேட்டதுனால சரி அவர் மட்டும் அடக்கட்டுமேன்னு விசாம இருக்கேன். இல்லைன்னா உன்னைய புட்டிச்சு பூனையை கட்டின மாதிரி நாயை கட்டின மாதிரி தூண்ல கட்டி வச்சு சின்ன பிள்ளைகள்லாம் அவனை வேடிக்கை காட்ட வச்சிருவேன், ஜாக்கிரதை அப்படின்னு சொன்னாங்க. சொல்லாது அட்டையா என்கிட்டயா நீ விளையாடுற நீ அப்படின்னு கேட்டாங்களா இல்லையா? ஆக இஃப்ரீத் என்னும் முரட்டு ஜின்களை எல்லாம் ரசூல்லா அடக்கி இருக்கிறாங்க. ஜின்களுடைய அற்புதம், பெருமானாருடைய அதிசயங்கள், அற்புதங்கள். சுலைமான் அதாவது முஆது இப்னு ஜபல் யானை உருவத்தில் வந்த ஜின்னை அடக்கினார்கள். அபூ உபையத்துல் அன்சாரில்லானு பூனை கிழவன் உருவத்துல வந்த ஜின்னை அடக்கினார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தன்னுடைய வீட்டிலே இது மாதிரி ஒரு வாலிபனுடைய உருவத்துல வந்த ஜின்னை அடக்கினார்கள். சஹாபாக்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளேயே ஜின்னை அடக்கி இருக்கிறாங்க. அவங்க வீட்டுல உள்ள ஜாமான திருட வந்த பொழுது இடுப்பு கெட்டிக்கிட்டு ஒருத்தங்க மல்யுத்தம் பண்றாங்க. எப்படி பண்ணுவோம்? அம்மார் இப்னு யாசிர் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ்வோடு நான் ஜின்னோடும் சண்டை போட்டவன், மனுஷனோடும் சண்டை போட்டவன். என்ன சொல்றீங்க? ஆமா, ரசூலுல்லாஹ் ஒரு தடவை கிணத்துல தண்ணி எடுக்க சொன்னாங்க. நான் போய் தண்ணி எடுக்க போகும்போது சொன்னாங்க, ஒருத்தன் உனக்கு தண்ணி எடுக்க விடாம சேட்டை பண்ணுவான்னாங்க. சேட்டை பண்ணுவானான்னு நான் வந்தேன். அவன் தண்ணி எடுக்க விடாம சேட்டை பண்ணான். உடம்புக்குள்ள இரும்பு ஆயுதம் அணிஞ்சிருந்தார், ஒரு ராணுவ வீர மாதிரி. தண்ணி தரமாட்டியவன் அவன் ஒரே குத்தி கீழே கிடக்குற கல்லத்திக்கு மண்டையை உடைச்சு விட்டான், மூக்க உடைச்சு விட்டேன். அப்புறம் தண்ணியை எடுத்துட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வந்தேன். எதுவும் சேட்டை பண்ணானா? ஆமா, சேட்டை பண்ணுவன் தான் செய்தான். ஜின் தான் வந்து சேட்டை பண்ணுச்சு. ஜின்னா தெரிஞ்சு அவனை கொலோஸ் பண்ணிப்பேனே, நான் சாதாரண மனுஷன் நினைச்சேன், இல்லைன்னா கொண்டு இருப்பானே அவனை அப்படின்னு சொன்னாங்களாம். ஜின்னோடு சண்டை போட்டவன் நான், மனுஷனோடு சண்டை போட்டவன். ஜின்களை அடக்கக்கூடிய ஆட்களை எனக்கு நபி அவர்கள் தந்தார்கள். இப்னு மஸ்ஊத் சொல்வார்கள், ஒரு நபித்தோழர் என்ன செய்தார் தெரியுமா? அவரு ஒரு ஜின்ன ஒரு சஹாபியோடு ஒரு ஜின்னு மோதியது. அவனுடைய கையை பிடிச்சி கடிச்சு அவனை காப்பாத்தி என்னை விட்டு கெஞ்சுற அளவுக்கு அவன் நெஞ்சிலேயே உட்கார்ந்தார். யார்? உண்மையிலே அந்த ஜின்னு யாருக்கு இருக்கு? யாரா இருக்கிற மாதிரி கேட்கிறேன் அப்படின்னு என்னை காப்பாத்து பெருவரல பிடிச்சி கடிச்சு விட்டாங்க. இல்லடா உன் கை நாய போல இருக்கு, இப்படிதான் இருப்பீங்களா நீங்க? பார்த்தா எலும்பும் தோலுமான்னு பட்டின கிடக்குற பட்டினை ஜின்னு மாதிரி இருக்கேன். நான் பயில்வான் ஜின்னுன்னா அவங்க முன்னால தோத்து போயிட்டான். சொல்வார்கள் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்பொழுது ஹயாத்தா இருந்தார்களோ ஜின்கள் எல்லாம் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். எப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு குத்தப்பட்டார்களோ அடங்கிய ஜின்கள் எல்லாம் வெளியே கிளம்ப ஆரம்பித்தது. எவ்வளவு மாவீரன்! உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹயாத்தா இருக்கிற வரைக்கும் நயவஞ்சகர்கள் கொட்டத்தை அடக்கினார்கள், ஜின்களுடைய கொட்டத்தை அடக்கினார்கள். ஜின்கள் எப்பொழுது சேட்டையை ஆரம்பித்தது? குத்தப்பட்டு பொழுதுதான். அவர் குத்தப்பட்டார், இனி நம்ம சேட்டையை ஆரம்பிச்சிடலாம். சுலைமான் நபி எப்படி கொல்லப்பட்ட பிறகு ஜின்கள் அட்டகாசம் தாங்க முடியல. ஆக ஜின்களையும் ஆண்ட
நபித்தோழர்கள் கலீஃபாக்கள். அப்படின்னா இந்த சாம்ராஜ்யம் இந்த உலகத்துல எந்த நபிமார்களுக்கும் கிடைக்காத ஒரு பெரிய சாம்ராஜ்யம். அதனால நம்ம வீட்டுல நிறைய ஜின்னு இருக்கு. நம்முடைய மனைவியே ஒரு ஜின்னு தான். வீட்டுல பொம்பளை ஜின்னு நிறைய ஜின்னு இருக்கு. அதனால அந்த ஜின்கள்கிட்ட முதல்ல ஷைத்தான் உங்கள் பெண் உருவத்தில் தான் வரும் சொன்னா இல்லையா? அதனால பொம்பளைங்கள்லாம் சேட்டை பண்ணாதீங்க. கூத்தாண்டூர் பொம்பளை நம்ம சொல்லல ஜின்கள் சொல்லி, பொதுவான பெண்கள் எல்லாம் ஜின்கள் வர்றாங்க பொம்பளை உருவத்துலதான் வரும்னு சொல்லுதுக்காக வேண்டி நோய் பிசாசு எல்லாம் அதுல தானங்க வருதுன்னு சொல்றாங்க. ஆகா, அல்லாஹ் தாலா நம்முடைய மனைவிகள் எல்லாம் ஜின்னா இருந்தாலும் சாலிகான ஜின்னாக அல்லாஹ் தாலா ஆக்கி புரிவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் அஃவ வல் ஆஃபியத வல் முஆஃபத தாயிமத ஃபித்-தீனி வத் துன்யா வல் ஆখিরা இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளை பொறுத்தல்வாயாக, எங்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளை, குடும்பத்தினருடைய பிள்ளைகளை பொறுத்தல்வாயாக. யா அல்லாஹ் பயத்தில், கோடைத்தனத்திலிருந்து, பலகீனத்திலிருந்து, கடனில் இருந்தும் யா அல்லாஹ் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய கண்ணிலும், கல்விலும், நாடியிலும், நரம்பிலும், இரத்தத்திலும், எங்களுடைய எல்லா உறுப்புகளிலும் நீ ஆரோக்கியத்தை தந்தலும் புரிவாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய கிருபையினால் ஆஸ்பத்திரி செலவில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் நீடித்த ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் தந்தலும் புரிவாயாக. யா அல்லாஹ் உங்களிடத்தில் யாசகம் கேட்கிறோம், ஆரோக்கியம் என்ற அந்த யாசகத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் மருத்துவர்களிடத்திலிருந்து எங்களுடைய பொருள்கள் வேஸ்ட் ஆகாமல் எங்கள் காசுகளை எல்லாம் தர்ம காசுகளா நீ ஆக்கி வருவாயாக. ஒரு பைசா கூட ஆஸ்பத்திரிக்கு நாங்கள் செலவு செய்யாமல் எல்லா ரசூலுக்கு செலவு செய்யக்கூடிய காசை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் ஒரு சிறிய தலைவலி, ஒரு ரூபா 2 ரூபா மாத்திரைகளை குணமாகக்கூடிய ஒரு சின்ன வியாதியை கூட எங்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் பயத்திலிருந்து பாதுகாப்பாயாக, கொடுமையான வியாதியிலிருந்து யா அல்லாஹ் எல்லா சமுதாயத்தையும் எங்களையும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய கிருபையை கொண்டு கேட்கிறோம். யா அல்லாஹ் இந்த மனிதமான வெள்ளிக்கிழமையும் பொருட்டினால் எங்கள் துஆவை கபூலாக்குவாயாக. ஸல்லல்லாஹு வஸல்லம் அலா கைரி கல்கி சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி